13/8/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளை, அகால மூர்த்தியாகிய தந்தை பேசுவதற்கு நடப்பதற்கான சிம்மாசனம் இந்த பிரம்மாவாகும். எப்போது இந்த பிரம்மாவிடம் வருகின்றாரோ அப்போதுதான் பிராமணர்களாகிய உங்களை படைக்கின்றான்ட்டு பாபா சொல்றாங்க. பாபா பாபாவுடைய சிம்மாசனம் தான் இந்த பிரம்மா பாபாவுடைய உடல். அதுல எப்ப வராரோ அப்பதான் நம்மளை படைக்கிறாரு. கேள்வி: அறிவாளி குழந்தைகள் எந்த ரகசியத்தை புரிந்து கொண்டு சரியான முறையில் புரிய வைக்க முடியும்? பதில்: பிரம்மா யாரு, மேலும் அவர் பிரம்மாவிலிருந்து விஷ்ணுவாக எப்படி ஆகிறாரு? பிரஜாபிதா பிரம்மா இங்கு இருக்கின்றாரு, அவர் தேவதை கிடையாது. பிரம்மா தான் பிராமணர்களின் மூலம் யஜ்யத்தை படைத்திருக்கின்றார். இந்த அனைத்து ரகசியங்களையும் அறிவாளி குழந்தைகள் தான் புரிந்து கொண்டு புரிய வைக்க முடியும்னு சொல்றாரு. இப்ப நம்ம பக்தி மார்க்கத்துல பாத்தீங்கன்னா லட்சுமி நாராயண் இவங்கெல்லாம் தேவதைகள்னு சொல்றோம்னா, பிரம்மாவையுமே அவருக்கு ஒரு கோயில் அதிகம் கிடையாது. ஆனா ஒரே ஒரு கோயில் தான், சில இடத்துலதான் கோயில் இருக்கும். அவர் பிரம்மா பாத்தீங்கன்னா அவரு சங்கம யுகத்துல இருக்கிறாரு. அவர் சத்தியுகத்துல பிரம்மா கிடையாது. அதனால பிரம்மா தேவதை கிடையாது. மற்றவங்களாம் தேவதை, ஆனா பிரம்மா தேவதை கிடையாது. அவர் இங்கதான் இருக்கிறார். பிரஜாபிதா மக்களின் தந்தை பிரம்மா. அவர் மனுஷங்க எடுக்கிற இடத்துலதான் இருக்கிறாரு. அவர் உடல்ல சிவன் என்ட்ரி ஆகி அவரை பிரம்மாவா பேரை மாத்தி அவர் மூலமா படைப்பு படைக்கிறாரு. அது சங்கம யுகத்துலதான் நடக்குது, சத்தியுகத்துல நடக்கல. சத்தியுகத்துல வாழறவங்க தான் தேவதைகள். அதனால பிரம்மா தேவதை கிடையாதுன்னு சொல்லி பாபா புரிய வைக்கிறாரு. பிரம்மா மூலமா தான் பிராமணர்கள் உருவாகிறாங்க. அவங்க மூலமா தான் இந்த யஜ்யத்தை சிவன் படைக்கிறாரு. பிரம்மாவில இருந்து தான் பிரம்மா தான் பல பிறவிகளுக்கு அப்புறம் பிரம்மாவா இருக்கிறாரு. அதாவது பிறவி கிருஷ்ணரா இருந்தாரு. அப்புறம் அப்படியே மறுபிறவி எடுத்து எடுத்து கடைசி பிறவி பிரம்மாவாயி திரும்ப பிரம்மாவில இருந்து விஷ்ணுவாக அவர் ஆகிறாரு. ஒரு செகண்ட்ல, அதாவது ஞானம் கிடைச்சவனே ஒரு செகண்ட்ல கிருஷ்ணரா ஆகிறாரு. இந்த அனைத்து ரகசியங்களும் யாரு நல்ல அறிவாளி குழந்தைகளோ அவங்க தான் புரிஞ்சுக்கிட்டு புரிய வைப்பாங்கன்றாரு. குதிரை படையினர் மற்றும் காலாட்படையினர் இதில் குழப்பமடைந்து விடுவாங்கன்னு சொல்றாரு. அதாவது சரியா முயற்சி பண்ணல, ஓரளவுக்கு ஓடுறாங்க, ஓரளவுக்கு முயற்சி பண்றாங்க, அவங்கெல்லாம் அவங்களுக்கு இது குழப்பம் அடையுன்றாரு. பாட்டு: ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி. பக்தியில் ஒருவரின் மகிமை செய்யறாங்க, மகிமை பாடுறாங்க அல்லவா? பக்தியில ஒருத்தரை தானே மகிமை செய்யறாங்க, மகிமை பாடுறாங்க. ஆனால் அவரை அறிந்து கொள்வது கிடையாதுன்ட்டு பாபா சொல்றாரு. ஆனா அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கல. கடவுள் யாரு, அவர் ஓம் நம சிவாயன்ட்டு மகிமை பாடுறாங்க, ஆனா அவர் யாரு, எப்படி இருப்பாருன்னு தெரிஞ்சுக்கல. அவரது யதார்த்தமான அறிமுகத்தை அறியவில்லை. அவர் பரந்தாமத்துல இருக்கிறாரு, புள்ளியா இருக்கிறாருன்னு தெரியாது இல்லையா? லிங்க வடிவத்தையே நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, அவங்க முகமும் தெரில, பேரும் தெரில, ஊரும் தெரில, ஆனா அவங்கள எப்படி நினைக்கிறது? அவங்கள நினைக்காம நம்ம அவங்க நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. அப்ப அவங்க ஃபேஸும் தெரியாது, பேரும் தெரியாது, உருவம் தெரியாதுன்னா எப்படி அவங்கள நினைக்கிறது, அவங்கள்ட்ட எப்படி பேசுறது? அப்ப தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி இப்ப கடவுள் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். நம்மளுடைய அப்பாவே அவர் தான். அவர் எப்படி இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல. சும்மா அவர் பேர் சிவன் மட்டும் தெரியுது, ஆனா அவர் லிங்க ரூபத்துல இருக்கிறாருன்ட்டு நம்ம மட்டும் நினைச்சிட்டு இருக்கிறோம். இவர் இப்படிதான் இருப்பாரு, இப்படிதான் இருப்பாருன்ட்டு பக்தியில அப்படி நினைச்சிட்டு இருந்தோம். கடைசியில அவர் உண்மையா எப்படி இருக்கிறாரு அப்படின்னு யாருமே தெரிஞ்சுக்கலன்றாரு. ஒருவேளை யதார்த்த மகிமையா இருந்திருந்தால் அவசியம் வர்ணனையும் செய்வாங்க தானே. யதார்த்தமா அவரை பத்தி தெரிஞ்சிருந்தா அதை சொல்லுவாங்க இல்லையான்றாரு. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் என்பதை குழந்தைகளாகிய நீங்க தான் அறிவீர்கள். அவரது சிலை உருவம் தான் முக்கியமானதுன்றாரு. பிரம்மாவிற்கு குழந்தைகளும் இருப்பார்கள் அல்லவா? நீங்கள் அனைவரும் பிராமணர்கள் என்று கூறப்படுகிறீர்கள். நம்ம எல்லாரும் இப்ப பிராமணர்கள். பிகேஸ் பிரம்மாவையும் பிராமணர்கள் அறிந்திருப்பார்கள், வேற யாரும் அறிந்திருக்க மாட்டார்கள்ன்ட்டு பாபா சொல்றாரு. நமக்கு தான் தெரியும் பிரம்மா யாருன்ட்டு, வேற யாருக்கும் தெரியாது. அதனால்தான் குழப்பமடைறாங்க. இவர் பிரம்மாவாக எப்படி ஆக முடியும்? பிரம்மாவே சூட்சுமவதனவாசியாக காண்பித்திருக்கின்றனர். அதாவது பக்தியில எப்படி காமிச்சிருக்காங்கன்னா, ஒரு வெள்ளை புகை மண்டலமான ஒரு இடம், அங்க பிரம்மா உட்கார்ந்துருக்காரு, சரஸ்வதி உட்கார்ந்துருக்காங்க அப்படின்ட்டு காமிச்சிருக்கிறாங்க. அப்படியே தாமரை பூல உட்கார்ந்துருப்பாங்க. அது வயசானவரா பிரம்மாவை காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தானே இருப்பாரு. இவர் என்ன போய் கீழே வர முடியும்? இவர் என்ன ஒரு மனுஷன் மாதிரி இருக்காரு அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. இப்போது பிரஜாபிதா சூட்சுமவதனத்தில் இருக்க முடியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. அங்கு படைப்புகள் இருக்க மாட்டார்கள். அங்க ஒண்ணு மேல இருந்தெல்லாம் கடவுள் படைப்பு படைக்கல. ஏன்னா நம்ம ஆத்மா கீழே இறங்கி பிறப்பிறப்புல உடம்புல வந்துட்டோம். அதனால நம்மள கீழே வந்துதான் திரும்ப நம்மளை சரி பண்ணி பத்தித்த பாவனன்றதுனால தூய்மையற்றவங்களாம் தூய்மையாக்கி திரும்ப படைப்பை உருவாக்குறாரு. ஏற்கனவே இருக்கிறத தான் திரும்ப அவர் ரீஃபார்ம் பண்றாரு. புதுசா எதையும் உருவாக்கல.
அப்படியே ஒரு ஆத்மா வந்து தூய்மையற்றதா ஆயிடுச்சு, அதை தூய்மையாக்கி திரும்ப வந்து படைப்பை உருவாக்குறாரு. அதனால அங்கெல்லாம் படைப்பு நடக்காதுன்றார். இதில் உங்களிடத்தில் அதிக வாத விவாதங்களும் செய்றாங்க. இப்ப நம்ம போய் ஞானத்தை சொல்றோம்னா நம்ம கிட்ட வாதம் விவாதம்லாம் பண்றாங்க. பிரம்மா மற்றும் பிராமணர்கள் இருக்கின்றனர் எனில் சரிதானே என்று புரிய வைக்க வேண்டும் சொல்றாரு. எவ்வாறு கிறிஸ்துவினால் கிறிஸ்தவர்கள் என்ற வார்த்தை உருவானது அல்லவா? புத்தரிடமிருந்து பௌத்தம் என்ற வார்த்தை, இப்ராஹிமிடமிருந்து இஸ்லாம் என்ற வார்த்தையெல்லாம் உருவாச்சு இல்லையா? அதே போலதான் இந்த பிரஜாபிதா பிரம்மாவிடமிருந்து பிராமணர்கள் பிரபலமானவர்கள் ஆவார்கள்ட்டுன்னு சொல்றார் பாபா. ஆதி தேவன் பிரம்மா தான் ஆவார். உண்மையில் பிரம்மாவை தேவதை என்று கூற முடியாது, அதுவும் தவறாகும்ட்டு பாபா சொல்றாரு. அவர் ஒரு கடவுளே கிடையாது. பிரம்மாலாம் அவரை தேவதைன்னு கூட சொல்ல முடியாது, தேவதை லிஸ்டே கிடையாது. அப்புறம் அவரை வந்து நம்ம எப்படி கடவுளா ஏத்துக்க முடியும்? அப்ப பிரம்மா மூலமா படைப்புன்னு தான் வந்து இந்து தர்மத்துல சொல்லியிருக்கிறாங்க. அவர் தேவதை கூட கிடையாதுன்னு சொல்றாரு. அவர் கோயிலே கம்மியா தான் இருக்கும், அதுவும் தவறாகுன்றாரு. யார் தன்னை பிராமணன் என்று கூறிக்கொள்கிறார்களோ அவர்களிடம் தான் நம்ம கேட்கணும்ட்டு பாபா சொல்றாரு. பிரம்மா எங்கிருந்து வந்தார்? இவர் யாருடைய படைப்பு? பிரம்மாவே படைத்தது யார்? இந்த கேள்வி எல்லாம் கேட்கணுன்றாரு. ஒருபோதும் யாருமே சொல்ல முடியாது, ஏன்னா யாருக்குமே தெரிந்திருக்கவில்லைன்ட்டு பாபா சொல்றாரு. பிரம்மா எங்கிருந்து வந்தாரு? பிரம்மா யாருடைய படைப்பு? பிரம்மா படைச்சது யார்? இது யாருக்குமே தெரியாதுன்றாரு. இவர் சிவபாபாவின் ரதம் ஆவார். உண்மையில அதுக்கான பதில் என்னன்னா, பிரம்மாவுடைய உடல்ல தான் சிவன் வந்து படைப்பு படைக்கிறாரு. அவர் ஞானத்தை வந்து அவர் வாய் மூலமா சொல்றாரு. பிரம்மா வாய் வழி வம்சத்தினரா நம்ம மாறுறோம். அப்ப சிவனுடைய ரதம் வந்து அந்த உடல்ல தான் அவர் வராரு. அதனாலதான் நந்தியா வந்து பக்தி மார்க்கத்துல காமிச்சிருக்காங்க. நந்தி மேல சிவன் சவாரி பண்ணாரு. நந்தின்றது காளை மாட்டு மேல எல்லாம் அவர் சவாரி பண்ணல, அவர் வந்து அந்த பிரம்மா ஒண்ணு உடல்ல வந்து நெற்றிபுரத்துல சவாரி பண்ணாரு. அததான் அப்படி சொல்லிட்டாங்க. இவரிடம் சிவபாபா பிரவேசிக்கின்றார் என்பதையும் குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். நமக்கு தெரியும் எப்படி ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மா மேல இன்னொரு உடல்ல போய் பிரவேசிக்குதோ, அது ஏற்கனவே ஒரு ஆத்மா இருக்கும் அந்த உடல்ல, இருந்தாலும் இன்னொரு ஆத்மா போயிட்டு பிரவேசமாகும் இல்லையா? பேயெல்லாம் இப்ப காட்டுறாங்களா, அந்த மாதிரி இங்க கடவுளே வந்து கெட்ட ஆத்மாவே பிரவேசமாகும் போது ஏன் நல்ல ஆத்மா பிரவேசமாக கூடாது? கடவுளே வந்து இன்னொருத்தர் உடம்புல வந்து பிரவேசமாகி உண்மையை சொல்றாரு. அதனால இவர் உடல்ல பிரவேசிக்கிறாருன்னு சொல்றாரு. யார் இளவரசர் கிருஷ்ணராக இருந்தாரோ அவரது ஆத்மா தான் இவர்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த பிரம்மா பாபாவுடைய ஆத்மா இருக்குல்ல, இவர் தான் ஆரம்பத்துல கிருஷ்ணரா இருந்த ஆத்மான்னு சொல்லி சொல்றாரு. 84 பிறவிகளுக்கு பின் எவ்வாறு அவர் பிரம்மா ஆகின்றார்ன்ட்டு பாபா சொல்றாரு. இவரது ஜாதகம் தனியாக இருக்கும் அல்லவா? இந்த பிரம்மாவனுடைய ஜாதகம் கூட தனியா இருக்கும் இல்லையா? அவர் அத்தனை பிறவிகள் கடந்து வந்திருக்கார். இருப்பினும் மனிதராக தான் இருக்கிறார் அல்லவா? பிறகு இவரிடம் தந்தை பிரவேசமானவுடன் இவருக்கு பிரம்மா என்று பெயர் வச்சிடுறாரு. இதே பிரம்மா தான் விஷ்ணு ரூபமாக இருக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள்ட்டு பாபா சொல்றாரு. இதே பிரம்மா தான் பிறகு விஷ்ணுவாக ஆகிறார். அந்த ஆத்மா தான், ஆத்மாக்கு தான் மதிப்பு, உடலுக்கு கிடையாது. நம்ம எல்லாரும் உடலை பார்த்து பார்த்து என்ன இவரு போய் பிரம்மாவா அப்படின்ட்டு சொல்றோம். ஆனா வந்து அந்த உடலுக்கு கிடையாது, அந்த ஆத்மா இருக்கிறாரு இல்லையா, அந்த உடல்ல இருக்கிற ஆத்மா அவருக்கு தான். அவர் தான் வந்து ஆரம்பத்துல கிருஷ்ணரா இருந்த ஆத்மா, அவர் தான் கடைசி பிறவில இப்ப பிரம்மாவா இருக்கிறார். நாராயணன் ஆகிறார் அல்லவா? 84 பிறவிகளின் கடைசியில் சாதாரண ரதம் ஆகிவிடுகிறார் அல்லவான்ட்டு பாபா சொல்றாரு. சரீரம் என்பது அனைத்து ஆத்மாக்களுக்கும் இப்ப ரதமாக இருக்கிறது. இப்ப பாருங்க, நமக்கு இந்த உடல் வந்து ஒரு ரதம். நம்ம இந்த உடல்ல நெற்றிபுறத்துல அவதரிச்சிருக்கிறோம். அம்மா வயிற்றுலயே நம்ம பிறக்கும் போது அந்த எங்க நம்ம வந்து சரீரம் விட்டோமோ அங்க இருந்து வந்து அம்மா வயிற்றுல நம்ம அந்த உடல்ல ஏறி இருக்கிறோம். அந்த உடல்ல தான் இப்ப நடிச்சிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த உடல் வந்து நமக்கு ரதமா இருக்கு. நம்ம வந்து ஆத்மா தான், இந்த உடல் ரதமா இருக்கு. அகாலமூர்த்தி பேசுவதற்கும் நடப்பதற்கும் ஆன சிம்மாசனமாகும் இந்த உடல்ன்ட்டு சொல்றாரு. நம்மளாம் அகாலமூர்த்தி, அழிவற்ற மூர்த்திகள். நம்ம ஆத்மா, நம்ம பேசுறதுக்கும் நடக்கிறதுக்கும் தான் இந்த சிம்மாசனம்னு சொல்றாரு. சீக்கியர்கள் இதை சிம்மாசனமாக ஆக்கிவிட்டனர், அதை அழிவற்ற சிம்மாசனம் என்று சொல்றாங்கன்றாரு. சீக்கியர்கள் இந்த உடலையே சிம்மாசனம்னு சொல்றாங்க. இந்த அழிவற்ற சிம்மாசனம் அனைவரிடத்திலும் இருக்கிறது. ஆத்மாக்கள் அனைத்தும் அழிவற்ற மூர்த்திகளாகும்ட்டு பாபா சொல்றார். உயர்ந்தாலும் உயர்ந்த பகவானுக்கு இந்த ரதம் தேவை அல்லவா? ரதத்தில் பிரவேசித்து அமர்ந்து நமக்கு ஞானம் சொல்றாரு. அவர்தான் ஞானம் நிறைந்தவர் என்று கூறப்படுகின்றார். படைப்பவர் மற்றும் படைப்பின் முதலிடை கடை ஞானத்தை கொடுக்கின்றார். ஞானம் நிறைந்தவர் என்றால் எங்கும் நிறைந்தவர் அல்லது அனைத்தையும் அறிந்தவர் என்பதெல்லாம் கிடையாது. கடவுளுக்கு எல்லாம் தெரியும், அவர் பார்த்துன்னு தானே இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. ஆனா அவருக்கு எல்லாம் தெரியாது. ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளாரையும் போயிட்டு ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கலாம் அவர் பார்க்க மாட்டாரு.
அது எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது, சிசிடிவி கேமரா மாதிரி. ஆத்மால ரெக்கார்ட் ஆகும்போது அவர் ஏன் போய் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கணும்? இப்போ நம்ம வந்து 800 கோடி பேர் ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்க வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, யாருக்கிட்ட போய் என்ன துக்கம் கொடுத்துனுக்குறாங்க, அதெல்லாம் வந்து கடவுள் பார்த்துட்டு இருப்பாரா? எதையுமே கடவுள் பார்க்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு ரெக்கார்ட் ஆனதெல்லாம் வந்துடும். அவருக்கு முன்னாடி ஆத்மா வந்து நிற்கும் போது அந்த ரெக்கார்டிங்ல டிஸ்பிளே ஆயிடும். அது வந்து அவர் பெரிய டிவி வச்சிருக்காராம் மேல. அதுல பார்த்தாலே என்னென்ன நம்ம தப்பு பண்ணோம், அந்த 63 ஜென்ம ஃபுல் பாவ கணக்கும் அந்த டிவியில ஓடும். இதை வந்து அவர் வந்து பார்க்கணும்லாம் அவசியம் கிடையாது. அவர் புத்திசாலிகள்லாம் புத்திசாலி, இங்க இருக்கிற மனுஷங்களே புத்திசாலியா இருக்கும்போது அவர் நமக்கெல்லாம் மேல புத்திசாலியா இருக்காரு இல்லையா? அவரு இருக்கிறதுலே பெரிய புத்திசாலி அவர் தான், அதி புத்திசாலி கடவுள் தான். நமக்குள்ளாரே சிசிடிவி கேமரா வச்சிருக்கிறாரு. அப்புறம் எங்க இருந்து நம்ம தப்பிக்கிறது? அதனால அவரை எல்லாம் தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. எங்கும் நிறைந்தவர் வேற சொல்லிடுறாங்க. எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. அப்ப நாய் பூனை எல்லாம் இருக்கிறாரா? இல்ல. அவர் படைப்பு தான். இது எல்லாமே படைப்பு. அவர் படைப்பவர், படைப்பு கர்த்தா. அவர் வந்து இங்க இருக்க மாட்டாரு. மற்றபடி இங்க இருக்கிறது அவருடைய படைப்பு தான். அதே மாதிரி அவர் எல்லாத்தையும் யார் என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவர் அவசியம் கிடையாது. அவங்கவுங்க என்ன தப்பு செய்யறாங்களோ அந்த கர்மாக்கான பலனை அவங்கவுங்க அனுபவிக்கிறாங்க. சர்வ வியாபி என்பதன் பொருள் தனி, அனைத்தையும் அறிந்தவர் என்பதன் பொருள் தனி ஆகும்ட்டு பாபா சொல்றாரு. மனிதர்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி என்ன தோன்றுதோ அதை சொல்லிட்டே இருக்கிறாங்க. பக்தி மார்க்கத்துல என்னெல்லாம் வாயில வருதோ அதை பேசியிருக்காங்க. இப்போது நாம் அனைத்து பிராமணர்களும் பிரம்மாவின் குழந்தைகள் என்பதை குழந்தைகளாகிய நீங்க அறிவீர்கள்ன்ட்டு பாபா சொல்றாரு. நமது குலம் அனைத்தையும் விட உயர்ந்ததுன்ட்டு பாபா சொல்றாரு. நம்மளுடைய பிராமண குலம் தான் அனைத்தையும் விட உயர்ந்தது. அவர்கள் தேவதைகளை உயர்வாக கருதுறாங்க. அவங்க லட்சுமி நாராயணன் இந்த மாதிரி தேவதைகள்லாம் எல்லாருமே பக்தியில உயர்வா கருதுறாங்க. ஏனெனில் சத்தியுக ஆரம்பத்தில் அவங்க தான் இருந்தாங்க. தேவதைகள் தான் இந்த உலகை ஆண்டாங்க. சத்தியுக இந்த உலக பூமி வந்து உருண்டை வந்து முதல் ஆதி ஆதி காலத்துல ஃபர்ஸ்ட் சொர்க்கமா தான் இருந்துச்சு. அப்ப தேவதைகள் தான் வாழ்ந்தாங்க. அதனாலதான் அவங்களுக்கு மகிமை இருக்குது. பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் பிராமணர்கள் என்பதை குழந்தைகளாகிய உங்களை தவிர வேற யாருக்குமே தெரியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. இந்த பிராமணர்கள் பத்தி பிரம்மா பத்தி எதுவுமே சாஸ்திரத்துல இல்லை. அதனால யாருக்கும் தெரியாது. அவர்கள் பிரம்மா சூட்சுமவதனத்தில் இருப்பதாக நினைக்கும் போது எப்படி தெரிந்து கொள்ள முடியும்ட்டு சொல்றாரு. நிறைய ஹிந்துஸ் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஆனா வானத்துல ஏதோ ஒரு சொர்க்கம் இருக்கு, அங்கதான் விஷ்ணு இருக்கிறாரு, பிரம்மா இருக்கிறாரு, அங்க எல்லாம் பேசிக்கிட்டு தான் இங்க எல்லா பூமியில இதெல்லாம் ஏதோ நடக்குது இல்ல. அப்ப ஏதாவது மழை பெஞ்சா உடனே இந்திரன் கோவப்பட்டாருன்னு சொல்லுவாங்க. ஏதாவது இடி இடிச்சதுன்னா மேல மேல ஏதோ அர்ஜுனா பீமான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் இதெல்லாம் கதையெல்லாம் வந்து நிறைய சொல்லுவாங்க. ஆனா வானத்துல ஒண்ணுமே கிடையாது. பூமியில தான் எல்லாமே இருக்குது. இங்க மனிதர்கள் கூட எல்லாருமே இங்க பூமியில தான் இருக்காங்க. வானம் ஒண்ணுமே கிடையாது. பூமியே அந்தரத்துல தான் தொங்கிட்டு இருக்கு. அப்புறம் வானத்துல என்ன, பூமியே வானத்துல தான் தொங்கிட்டு இருக்கு. அப்புறம் என்ன, வானத்துல வேற யாரு இருப்பாங்க? யாருமே கிடையாது. வெறும் ஆத்மாக்கள் பரமாத்மா, அவ்வளவுதான். 2 பேர் தான். நம்ம இறங்கி வந்து உடம்பு எடுத்து நடிக்கிறோம். அவர் வரல, அவர் பரந்தாமத்துல இருக்காரு, அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. நம்ம வந்து இந்த பக்தி மார்க்கத்துல நிறைய உடான்ஸ், அதெல்லாம் நம்ம நம்ப கூடாது. அவர்கள் பிரம்மா வந்து மேல இருக்கிறதா சொல்லிக்கிட்டாங்க. நினைக்கும் போது அவங்க எப்படி தெரிஞ்சுக்குவாங்க அவர் கீழே தான் இருக்கிறாருன்ட்டு? அவர்கள் பூஜை செய்யக்கூடிய உலகாய பிராமணர்கள் தனிப்பட்டவர், சமைத்து சமைக்கப்பட்ட உணவை சாப்பிட்றாங்கன்றாரு. அந்த அந்த கோயில் பூஜாரிகள் இருக்காங்களே, அவங்க வந்து அவங்க சமைச்சு படைக்கப்பட்ட உணவை தான் சாப்பிட்றாங்க. ஆனா நீங்க வந்து சாப்பிடுவது கிடையாது. பிரம்மாவின் ரகசியத்தை குழந்தைகளாகி நீங்கள் இப்போது நன்றாக புரிய வைக்க வேண்டியிருக்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப பிரம்மா யாருன்றத நம்ம நிறைய பேருக்கு நிறைய புரிய வைக்கணுன்றாரு. மற்ற விஷயங்களை விட்டு விட்டு தூய்மை இல்லாதவர்களை தூய்மையாக்கக்கூடிய தந்தையை ஃபர்ஸ்ட் முதல் நினைவு செய்யுங்கள்ன்ட்டு பாபா சொல்றாரு. என்று கூறுங்கள்னு சொல்றாரு. இப்ப எல்லாத்தையும் விட்டுடுங்க, இந்த டிபேட்டே வேணாம். எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? இந்த விஷயம் என்ன அந்த விஷயம் என்னன்ட்டு இந்த ஞான பாயிண்ட்ல குழப்பம் அடைஞ்சு அதுல வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு தூய்மை இல்லாதவளை எப்படி தூய்மையாக்குறாரு இல்லையா வந்து கடவுள், அவரை ஃபர்ஸ்ட் நினைவு செய்யுங்கன்ட்டு சொல்லுங்க. பிறகு இந்த விஷயங்களையும் புரிஞ்சுக்குவாங்க. இப்ப கடவுளே வந்துட்டாரு, அவர் தான் இதெல்லாம் சொல்றாருன்ட்டு புரிய வைங்க. அப்புறம் அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. சிறிது சந்தேகம் வந்துவிட்டால் தந்தையை விட்டுடுறாங்க. முதல் முக்கியமான விஷயம் தந்தை மற்றும் ஆஸ்தி தான்ட்டு பாபா சொல்றாரு. முக்கியமான விஷயமே பாபாவை நினைக்கணும், சொர்க்கத்தை நினைக்கணும். என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்றுதான் தந்தை வந்து சொல்றாரு. நான் அவசியம் யார் சரீரத்திலாவது வருவேன் அல்லவான்ட்டு பாபா சொல்றாரு. அவருக்கு பேரும் கூட இருக்க வேண்டும். வந்து அவரை தான் படைக்கிறேன். இன்னைக்கு பிரம்மா பாபா பத்தி தான் சொல்லியிருக்கிறாரு. அவர் உடல்ல தான் வரேன், அவரை தான் ஃபர்ஸ்ட் தத்தெடுத்து படைக்கிறேன், அப்புறம் அவர் மூலமா உங்களை படைக்கிறேன். பிரம்மாவை பற்றி புரிய வைப்பதற்கு உங்களிடம் மிகுந்த அறிவு இப்ப இருக்கணும்ன்றாரு. இப்ப மொட்டையா நம்ம சொல்லலாம், 2 தந்தைகள் இருக்கிறாங்க. அந்த உடலுக்கான தந்தை ஒருத்தர், அந்த ஆத்மாவினுடைய தந்தை கடவுள்னு சொல்லிடலாம்.
ஆனா அந்த கடவுள் தான் வந்து இந்த ஞானத்தை சொல்றாருன்னு எப்படி புரிய வைக்கிறது? அவரு அவசியம் ஒரு உடல்ல வரணும். அந்த உடல் யாருன்னா அது வந்து பாக்கியசாலி ரதம். அவர்தான் அந்த அவருடைய பல பிறவிகளின் கடைசியில இவர் வந்து பிரவேசமாகிறாரு அப்படின்னு கீதையில இருக்குது. இதெல்லாம் ரொம்ப நுட்பமா புரிய வைக்கணுன்றாரு. அதுக்கு அறிவு இருக்கணுன்றாரு. காலாட்படை குதிரைப்படையினர் குழப்பம் அடைஞ்சிடுறாங்க இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு. மனநிலையை பொறுத்து புரிய வைக்கிறீங்க அல்லவான்றாரு. பிரஜாபிதா பிரம்மா இங்க இருக்கிறாரு, அவர் மேலெல்லாம் இல்ல, இங்கதான் இருக்கிறாரு. பிராமணர்களின் மூலம் யக்கியம் படைக்கிறார் எனில் அவசியம் பிராமணர்கள் தேவையல்லவா? இப்போ ஒரு சென்டரை உருவாக்குறோம்னா அங்க சேவை செய்யறவங்க, அங்க இருந்து தங்கி சேவை செய்யறவங்க வேணும் இல்லையா? பிகேஸ் வேணும் இல்லையா? உலகம் முழுக்க இந்த ஞானம் பரவுதுன்னா அதுக்காக யஜ்யம் படைக்கப்படுது. அந்த யஜ்யத்தை பாதுகாக்கிற பிராமணர்கள் பிகேஸ் தேவைப்படுறாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. அவர் மூலம் பிராமணர்கள் உருவாகிறாங்க. நாம் பிரம்மாவின் குழந்தைகள் என்று பிராமணர்களும் சொல்றாங்க. பரம்பரையாக நமது குலம் இருக்கிறது என்று நினைக்கிறாங்க. அவங்க வெளியில இருக்கிற பிராமின்ஸ் என்ன சொல்றாங்க? அவங்கதான் பிரம்மாவின் குழந்தைகள்னு சொல்றாங்க. பரம்பரையா அவங்க குலம் இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனால் பிரம்மா எப்போது வந்தார் என்பது அவங்களுக்கு தெரியாது. இப்போது நீங்கள் பிராமணர்களாக இருக்கிறீங்க. பிரம்மாவின் குழந்தைகள் தான் பிராமணர்கள்ட்டு சொல்றாரு. உண்மையா இப்ப பிரம்மாவோட சிவபாபா வந்து நம்மளை படைக்கும் போது தான் அவர் பிரம்மாவாகிறார். அவருடைய குழந்தைகள் நாம தான்ட்டு பாபா சொல்றாரு. நமது குலம் அவசியம் பிரம்மாவின் மூலம்தான் உருவானது என்று அந்த பிராமணர்களும் நினைக்கிறாங்க. ஆனால் எப்பொழுது எப்படி என்பதை அவங்களுக்கு வர்ணிக்க முடியாது. பிரஜாபிதா பிரம்மா தான் பிராமணர்களை படைக்கின்றார் என்பதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. உண்மையிலே நம்ம தான் பிராமணர்கள், அவங்க கிடையாது அப்படின்னு பாபா சொல்றாரு. அவங்களுக்கு விஷயமே தெரியாது எப்ப வந்தாரு எப்படி படைச்சாருன்ட்டு. இந்த பிராமணர்கள் தான் பிறகு தேவதைகளாக ஆகிறாங்க. யார் பிகே ஆகிறாங்களோ இப்ப அவங்க தான் தேவதைகளா ஆகிறாங்க. பிராமணர்களுக்கு வந்து தந்தை ஆன்மீக கல்வியை கற்பிக்கின்றார். பிராமணர்களுக்கு ராஜ்யமே கிடையாது. அதாவது தேவதைகளுக்கு தான் ராஜ்யம். இங்க வந்து ராஜ்யம் உருவாகுது. ஆனா இங்க நம்ம யாரும் ஆட்சி புரியறது இல்ல. அங்க போயிட்டு சொர்க்கத்துல ஆட்சி புரியுறோம். இங்க யார் 16 கலை நிரம்பி பாபா நினைச்சு எல்லாமே ஞான யோகம் தாரணை சேவையில ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறாங்களோ அவங்க போய் அங்க ஆட்சி புரியுறாங்க. இங்க ராஜ்யம் கிடையாதுன்றாரு. பிராமணர்களுக்கு குலம் இருக்கிறது. எப்போது ராஜா ராணியாக ஆகிறீர்களோ அப்போதுதான் உங்களுக்கு ராஜ்யம் என்று சொல்லப்படும் சொல்றாரு. சூரிய வம்ச ராஜ்யம் இருப்பது போன்று பிராமணர்களில் நீங்கள் ராஜாவாக ஆவது கிடையாது. அங்கதான் போயிட்டு நம்ம ராஜா ராணி ஆகிறோம் சொர்க்கத்துல, இங்க கிடையாதுன்றாரு. கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களின் ராஜ்யம் இருந்ததாக அவங்க சொல்றாங்க. ரெண்டும் பொய்யாகும்ட்டு பாபா சொல்றார். மகாபாரதம் எழுதியிருக்கிறாங்க சாஸ்திரத்துல. அதுல கௌரவர்கள் ஒரு பக்கம், பாண்டவர்கள் ஒரு பக்கம் அவங்க ராஜ்யம் பண்ணதா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பொய்யின்றாரு. இருவருக்கும் ராஜ்யமே கிடையாது. பிரஜைகளின் மீது பிரஜைகளின் ராஜ்யம் தான் இப்ப இருக்கிறது. அதே ராஜ்யம் என்று கூறுவதே கிடையாதுன்ட்டு பாபா சொல்றாரு. இங்க கிரீடமும் கிடையாது. அப்புறம் எங்க இருந்து ராஜ்யம் வரும்? அதாவது இப்ப என்ன நடக்குதுன்னா மக்களாட்சி நடக்குது. இங்க யாருக்கும் கிரீடமே கிடையாது. அப்புறம் எப்படி அது ராஜ்யம் சொல்றதுன்றார். இந்த நேரத்தில் எந்த கிரீடமும் கிடையாது. இதையும் நல்ல முறையில் நிரூபணம் செய்து கூற வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. யார் முற்றிலும் நல்ல தாரணையுடையவர்களோ அவர்கள் நல்ல முறையில் புரிய வைக்க முடியும்ட்டு பாபா சொல்றார். இதெல்லாம் யார் இந்த ஞான பாயிண்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு தாரணை பண்றாங்களோ அவங்க சேவை பண்ணும்போது மற்றவங்களுக்கு நல்ல முறையில புரிய வைப்பாங்கன்றார். பிரம்மாவை பற்றி தான் அதிகம் புரிய வைக்க வேண்டியிருக்கிறது. இதுல முக்கியமா பிரம்மா யாரு அதை பத்தி புரிய வைக்கணும்ன்றாரு. விஷ்ணுவையும் அறியாம தான் இருக்கிறாங்க. இதையும் புரிய வைக்க வேண்டும். விஷ்ணு யாருன்னு தெரியல. வைகுண்டம் விஷ்ணுபுரி என்று சொல்லப்படுகிறது. அதாவது லட்சுமி நாராயணன் ராஜ்யமாக இருந்தது. கிருஷ்ணர் இளவரசர் எனில் எனது தந்தை ராஜா என்று கூறுவார் அல்லவா? பாபா சொல்றாரு விஷ்ணுபுரின்றது வைகுண்டத்தை தான் நம்ம விஷ்ணுபுரின்னு சொல்றோம். அங்கதான் லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்ததுன்னு பாபா சொல்றாரு. கிருஷ்ணர் இளவரசர்னு சொல்றாருன்னா அவரோட அப்பாவை யாரா இருந்திருப்பாரு? அவங்க அப்பா வந்து ராஜான்னு தானே சொல்லுவாரு. கிருஷ்ணரின் தந்தை அரசர் அல்ல என்பது கிடையாது. கிருஷ்ணர் இளவரசர் என்று கூறப்படுகின்றார் எனில் அவசியம் அரச குடும்பத்தில் தான் அவர் பிறப்பெடுத்திருக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. செல்வந்தர் வீட்டில் பிறப்பெடுத்திருந்தால் இளவரசர் என்று அவர் சொல்ல முடியாது இல்லையா? அதனால அவங்க அப்பாவும் அரசராக தான் இருந்திருக்கணும். அரச குடும்பத்துல தான் அவர் பிறப்பெடுத்திருக்கணும்னு சொல்றாரு. ராஜா பதவி மற்றும் செல்வந்தர் பதவியில் இரவு பகல் வித்தியாசம் ஏற்பட்டுருதுன்ட்டு பாபா சொல்றாரு. கிருஷ்ணருக்கு தந்தையாக இருக்கும் அரசனின் பெயர் கிடையாது. கிருஷ்ணரின் பெயர் எவ்வளவு பிரபலமாக இருக்குது. அந்த தந்தைக்கு உயர்ந்த பதவி என்று கூற முடியாதுன்னு சொல்றாரு. அதாவது கிருஷ்ணரோட அப்பா வந்து கிருஷ்ணர் அளவுக்கு பிரபலம் கிடையாதுன்ட்டு பாபா சொல்றாரு. ஆனா அவர் அரசரா தான் இருந்திருப்பாரு. ஆனா அவருடைய பெயர் பிரபலம் கிடையாது. அவர் இரண்டாம் நிலைக்கான பதவி உடையவர். கிருஷ்ணரோட அவரோட அப்பா வந்து
2ஆம் நிலை பதவி அடைஞ்சவர் தான். ஆனா கிருஷ்ணருக்கு பர்த் கொடுக்குறாரு. அவர் அந்த ஆசைப்பட்டிருப்பார் சங்கமேகத்திலே, நான் போய் கிருஷ்ணருடைய அப்பாவா ஆகணும்ன்ட்டு. அதனால அவருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குது. ஆனா அவர் கிருஷ்ணரோட கொஞ்சம் பதவி கம்மியா தான் இருப்பாரு. கிருஷ்ணருக்கு பிறப்பு கொடுப்பதற்கு மட்டும் அவர் கருவியாகின்றார்ன்ட்டு பாபா சொல்றாரு. கிருஷ்ணரின் ஆத்மாவை விட அவர் அதிகம் படித்திருப்பார் என்பதெல்லாம் கிடையாதுன்னு சொல்றாரு. இப்ப கிருஷ்ணருக்கு இப்ப ஜென்மம் கொடுக்கக்கூடிய அப்பா, அவருடைய அப்பா வந்து கிருஷ்ணரோட அதிகமா படிச்சிருக்க மாட்டாரு. ஏன்னா கிருஷ்ணர் தானே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறாரு. 108 லட்சுமி நாராயணன்ல ஃபர்ஸ்ட் நாராயணன் தான் வந்து நிறைய மார்க் எடுத்திருக்கிறாரு பாபாவுடைய படிப்புல. இப்ப இந்த ஞான யோகம் தாரணை சேவையில இந்த ஞானத்தை நல்லா படிச்சவரு பிரம்மா பாபா தான். அவரு தான் தாரணை பண்ணி ஃபுல்லா பாஸ் ஆகி போயிருக்கிறாரு. அவரை காட்டிலும் யாரும் அந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணல. 108ல வரவங்களே பிரம்மா பாபாவோட அதிக முயற்சி யாரும் செய்யல. ஏன்னா அவர் பயிற்சி பண்ணிட்டே இருந்தார். ஒரு செகண்ட் பரந்தாமோ, ஒரு செகண்ட் சுட்சுமோதனம்ன்ட்டு பயிற்சி பண்ணி பண்ணி ஆத்ம உணர்வை கொண்டு வந்தார். நம்ம அந்த அளவுக்கு பண்றோமான்னு தெரியாது. அதே மாதிரி கிருஷ்ணரோட அப்பாவா வர்றவர் அவரோட குறைவா வந்து மதிப்பெண் எடுத்தவர் தான். அந்த அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்க மாட்டார். அதனால கிருஷ்ணரின் ஆத்மா தனது தந்தையை விட அதிகம் படிச்சவர்ன்ட்டு பாபா சொல்றார். அதனால்தான் இந்த அளவுக்கு புகழ் வந்து கிருஷ்ணருக்கு இருக்குது. கிருஷ்ணரின் தந்தை யார் என்பது யாருக்குமே தெரியாது. போதான் நமக்கு தெரியுன்றாரு. அது சொல்லியிருக்காங்க. கடைசியா அந்த பாரதத்தினுடைய கண்ட்ரோல் வந்து இப்போ வந்து மக்களாட்சி இருக்கு இல்லையா, கடைசியா பாரதத்தினுடைய கண்ட்ரோல் வந்து மிலிட்ரிக்கு வந்துடும். மிலிட்ரிக்கு வரும்போது அந்த மிலிட்ரியோடைய இன்சார்ஜ் ஒருத்தர் இருப்பார்ல, அவரு தான் கடைசியில வந்து ஃபுல்லு அதை வந்து உலகத்தையே ஆள்ற அளவுக்கு வந்துருவாரு. அவர் அரசராயிடுவாரு. அவருடைய குழந்தையா தான் கிருஷ்ணர் வந்து பிறப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால வந்து கிருஷ்ணருடைய தந்தை யாருன்றது யாருக்குமே தெரியாதுன்ட்டு பாபா சொல்றார். நாளடைவில் தெரிஞ்சிடும். ஆனா போக போக உங்களுக்கு தெரிஞ்சிடும். இங்க இருப்பவர்கள் தான் ஆக வேண்டும் சொல்றாரு. இங்க இருக்கிறவங்க தான் கிருஷ்ணரோட அப்பாவா ஆகணும்ன்றார். கண்டிப்பா இங்கதான் வந்து பிறப்பாரு. கிருஷ்ணர் பிறப்பாரு இல்லையா, இங்க இருக்கிறவங்க தான் கண்டிப்பா கிருஷ்ணரோட அப்பாவா ஆகணும்ன்றார். ராதைக்கும் தாய் தந்தை இருப்பார்கள் அல்லவா, ஆனால் அவர்களை காட்டிலும் ராதையின் புகழ் அதிகமாக இருக்கிறதுன்றார். ராதைக்கு ஜென்மம் கொடுக்கக்கூடிய அப்பா அம்மா அவங்களும் பிகேவா தான் இருப்பாங்க. கிருஷ்ணருடைய அப்பா அம்மாவும் பிகேவா தான் இருப்பாங்க, முயற்சி பண்ணவங்களா தான் இருப்பாங்க. ஆனா அவங்க வந்து அம்மாவோட பிரம்மா பாபாவோட அதிக முயற்சி யாரும் செய்யல இல்லையா, அதனால அவங்களாம் கம்மியான முயற்சியில தான் இருப்பாங்க. அதனாலதான் கிருஷ்ணர் ராதையோட புகழ் அதிகமாக இருக்கிறது. ஏனெனில் தாய் தந்தை குறைவாக படுத்திருக்கிறாங்க. ராதையின் புகழ் அவர்களை விட அதிகமாக ஏற்பட்டு விடுகிறதுன்னு சொல்றாரு. எல்லாமே இந்த ஞானத்தை வச்சுதான் இருக்கு. இந்த ஞானம் எப்படி நம்ம படிக்கிறோமோ, அதை படிச்சு வாழ்க்கையில அப்ளை பண்றோமோ, அதுதான் வந்து நம்மளை வந்து பாஸ் ஆக வைக்குது. அதாவது ஆத்ம உணர்வுல இந்த உடலை விட்டு நம்ம போறோம் பாபா நினைவுலன்னா நம்ம பாஸ், இல்லைன்னா நம்ம ஃபெயிலு. இதுலதான் படிப்புலதான் வித்தியாசம் வந்துருது. அதுலதான் நம்ம பதவி மாறிடுது. அதனால கிருஷ்ணர் ஆகிறது ராதை ஆகிறதுன்றது அதிக முயற்சி பண்ணவங்களாலதான் ஆக முடியும். அதனால பாபா சொல்றாரு அவங்களுடைய புகழ் அதிகமாயிடுது. ஏன்னா பிரம்மா பாபா அம்மா வந்து அதிக முயற்சி பண்ணியிருக்கிறாங்க குழந்தைகளுக்கு புரிய வைப்பதற்கு. இது விரிவான விஷயங்களாகன்ட்டு பாபா சொல்றாரு. அனைத்திற்கும் ஆதாரம் படிப்பாகன்ட்டு பாபா சொல்றாரு. பாருங்க, இந்த ஞானம் தான் வந்து ஆதாரமே. இது நீங்க படிக்கணும், பாபாவை நினைக்கணும், ஞானத்தை அப்ளை பண்ணணும் வாழ்க்கையில. அதுதான் முக்கியம். யாருக்கும் துக்கம் கொடுக்காம இருக்கணும், ஆசீர்வாதம் கொடுக்கணும், ஆசீர்வாதம் எடுக்கணும். நம்ம இந்த 5 விகாரத்துல போய் மாட்டணும்னா பதவி குறைஞ்சிரும். அப்புறம் கல்பத்துக்கும் பதவி குறைஞ்சிரும். அதான் சொல்றாரு, பிரம்மாவை பற்றி புரிய வைப்பதற்கும் அறிவு தேவைன்றாரு. அதே கிருஷ்ணரது ஆத்மா தான் 84 பிறவி எடுக்குதுன்ட்டு பாபா சொல்றாரு. நீங்களும் 84 பிறவி தான் எடுக்கிறீங்க. அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வந்துவிட முடியாது. யார் படிப்புல முன்னால் இருக்கிறார்களோ அவங்க தான் அங்கும் முன்னால் வருவார்கள்ன்றார். இந்த படிப்புல யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா 84 பிறவி எடுப்பாங்க. அங்கேயும் சொர்க்கத்துல முன்னாடியே வந்துருவாங்கன்றார். நல்லா படிக்கிறாங்க, நல்லா தாரணை பண்றாங்க, அமிர்த வேலை யோகாலாம் நல்லா பண்றாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து அங்கேயும் முன்னாடி வந்துருவாங்க. வரிசைகரமாக தான் வருவீங்க அல்லவான்றாரு. இது மிகவும் ஆழமான விஷயமாகுன்றாரு. இதெல்லாம் பாருங்க, சிந்திக்க வேண்டிய விஷயம். குறைந்த புத்தியுடையவர்கள் தாரணை செய்ய முடியாதுன்றாரு. அதாவது ஞானம் புரியாதவங்க, ஞானத்தை தாரணை பண்ணாதவங்களால வாழ்க்கையில அதை அப்ளை பண்ணவே முடியாது. குறைந்த புத்தியுடையவங்களால தாரணை செய்ய முடியாதுன்றார். வரிசை கிரமமாக தான் நீங்க போவீங்க. எல்லாருமே கர்மாதித அடைஞ்சு கர்ம கணக்கை முடிச்சு போவோம் உடலை விட்டு. ஆனா எல்லாரும் வரிசை கிரமமா தான் போவோம். நமக்கு எந்த இடமோ அந்த இடத்துல தான் போய் உட்காருவோம். இப்ப பாபா கூடயே போனோம்னா நம்ம வந்து 108ல வரவங்களா இருக்கணும். அப்பதான் பாபா கூடயே பறந்து போக முடியும் மேல. இல்ல நம்ம லேட்டா முயற்சி பண்றோம், லேட்டானா பாபா விட்டுட்டு போயிடுவாரு.
அப்புறம் எப்போ சரீரம் வரணுமோ அப்போதான் போகணும் மேலே. பாபா எல்லாரையும் கூட்டு போகும்போது கூட்டு போக மாட்டார். அதனால நம்ம நல்லா முயற்சி செய்யணும். நீங்கள் வரிசைக்கிரமாக மாற்றம் ஆவீங்க. வரிசைக்கிரமாக தான் நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆகும். எவ்வளவு நீண்ட வரிசை இருக்குன்றார் பாருங்க. கடைசியில் செல்வார்கள், வரிசைக்கிரமாக அவர்களிடத்திற்கு போய் சென்று விடுவார்கள்ன்றார். பெரிய வரிசையா போகும் பாபா பின்னாடி, கொசு கூட்டம் மாதிரி எல்லாரும் போவாங்க. எல்லாரும் உடலை விட்டு போய் தானே ஆகணும். கடைசியா ஒரு நேரம் வரும், மகா காளேஸ்வர் வருவார். அவர் வந்து எல்லாரையும் கூட்டு போயிடுவாரு. உடலை விட்டு தானா போயிடுவோம் எல்லாரும். அப்ப போய் பரந்தாமத்துல அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க தான் உட்காரணும். இதுதான் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, எனக்குன்னு ஒரு இடம் இருக்கு, மேல எனக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு சொல்லுவாங்க. தானாவே வாயில வரும். அது என்னன்னா நம்மளுடைய பிளேஸ். அது பரந்தாமத்துல ஆத்மா அங்கதான் போய் உட்காருன்றாரு. வரிசைக்கிரமாக அவங்கவுங்க இடத்துலதான் போய் போவாங்கன்றாரு. அனைவருக்கும் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதுன்னு பாபா சொல்றாரு. மேல பரந்தாமத்துல நமக்குன்னு ஒரு சீட் இருக்குது, அங்கதான் போய் நம்ம உட்காரும். நம்ம கல்பகல்பமா அதே புருஷார்த்தம் தான் பண்ணுவோம். இது மிகவும் அதிசயமான விளையாட்டாகும்ட்டு பாபா சொல்றாரு. பாருங்க எவ்வளவு அழகான ஒரு விளையாட்டு. சிவனின் திருவிளையாடல் சொல்லுவாங்க இல்லையா, அததான் விளையாடிட்டு இருக்கிறாரு. இது ஒரு நாடகம், நம்ம நடிச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அது எங்கேயா ஞாபகம் இருக்கா நமக்கு? அப்படியே இதுதான் வாழ்க்கை, இதுதான் அப்படியே நெஜம்ன்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் யாரும் புரிந்து கொள்வது கிடையாதுன்றாரு. இப்போ ஒரு சினிமா நடக்குது, அந்த சினிமால இருக்க நடிகர் அத உண்மையான வாழ்க்கைன்னு நடிச்சாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நம்ம நடிச்சிட்டு இருக்கிறோம். அது ஒரு சினிமா தானே, நடிக்கிறேன் 3 மணி நேரம் சினிமா, அதை நடிச்சுட்டு நான் போய் வீட்டுக்கு போயிடுவேன், இது என்னோட வாழ்க்கை இல்ல, நான் வீட்டுக்கு போயிடுவேன், அப்படிதான் அவங்க நடிப்பாங்க. சும்மா இந்த கேரக்டர் நடிச்சுட்டு நான் ட்ரெஸ் கட்டிட்டு சாதாரணமா அப்புறம் வீட்டுக்கு போனோடனே பழைய நடிகர் சாதாரணமா அவங்க வீட்டுல இருக்கிற மாதிரி இருப்பாங்க இல்லையா. நம்ம என்ன பண்ண தெரியுமா, நம்ம வந்து ஆத்மா நடிக்க வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டு இந்த உடல் என்னும் ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு நடிச்சிட்டு இருக்கோம். ஆனா இதான் உண்மை நினைச்சிட்டு நடிச்சிட்டு இருக்கிறோம். பாருங்களேன் எவ்வளவு ஒரு மடத்தனம். இது உண்மையே கிடையாது. என்னைக்கா இருந்தாலும் இது முடிஞ்ச உடனே நம்ம பறந்து போக போறோம். ஆனா இது யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாதுன்ட்டு பாபா சொல்றார். எவ்வளவுதான் பாபா ஞானத்தை சொன்னாலும் யாரும் புரிஞ்சுக்கிறது இல்ல. இன்னுமா இங்கேயே டேரா போட போற மாதிரி இந்த விஷயம், இங்க உலக வாழ்க்கையே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பேராசை எல்லாத்துலயும் பட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த நாட்டை பிடிக்கணும், இந்த நாட்டை பிடிக்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், இதெல்லாம் பேராசைப்பட்டுட்டு பற்று வச்சுக்கிட்டு அப்படியே இங்கேயே நம்ம வாழ போற மாதிரி நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது முட்கள் நிறைந்த காடு என்று கூறப்படுகிறதுன்றார். சரி, வாழறதே வாழறோம், ஒரு சொர்க்கத்துல வாழ்ந்தா கூட பரவாயில்ல. இது ஒரு கலியுகம், இங்க போய் வாழணும்னு ஆசைப்படுறாங்க. இது ஒரு முட்கள் நிறைந்த காடுன்னு பாபா சொல்றாரு. இங்க அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் துக்கம் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறாங்க. இங்க யாரை நம்பி நம்ம இங்க வாழ முடியும்? கூட இருக்கிறவங்களே குழி பறிக்கிறவங்களா இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? ஏன்னா உலகம் அப்படிதான் இருக்கு இல்லையா. எல்லாருமே யாரையுமே நம்ப முடியாது. அந்த மாதிரி ஒருவருக்கு ஒருவர் துக்கம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அங்கு இயற்கையான சுகம் இருக்குன்ட்டு பாபா சொல்றாரு. ஆனா சொர்க்கத்துல அப்படி இல்லை, எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்க. ஏன்னா பாபா அவங்கள மாத்தி தானே அனுப்புறாரு. பிகேஸ் எல்லாரையும் மாத்தி அனுப்புறதுனால அங்க எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்க. அங்க இயற்கையான சுகம் இருக்கும். இங்கு செயற்கையான சுகம் இருக்கிறதுன்றாரு. இங்க எல்லாமே செயற்கை தான். ஒரு நாள் சிரிச்சா ஒரு நாள் அழுகணும், அந்த மாதிரிதான் இருக்கும் இங்க ஒரு வாழ்க்கை நம்ம வாழறது. எல்லாமே செயற்கையான சுகம்ன்றாரு. உண்மையான சுகம் ஒரே ஒரு தந்தை தான் கொடுக்கக்கூடியவர். ஆனா பாருங்க இங்க எவ்வளவுதான் நம்ம வந்து அது வாங்குறோம், இது வாங்குறோம், அங்க போறோம், இங்க போறோம், எல்லாம் ஒரு தற்காலிகம்தான். ஆனா உண்மையான அன்பு, உண்மையான சுகம் கடவுள்கிட்ட இருந்து தான் கிடைக்குது. இங்க காக்கை எச்சத்திற்கு சமமான சுகம் இருக்கிறது. நாளுக்கு நாள் தமோ பிரதானம் ஆகி கொண்டே செல்கிறதுன்னு பாபா சொல்றாரு. போக போக பாருங்க இன்னும் மோசமாயிடும். நமக்கே தெரியும், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷங்க எப்படி இருந்தாங்க, பசங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க. இப்ப பாக்குறீங்கல்ல எவ்வளவு மோசமா இருக்கு உலகம். இன்னும் மோசமாகுன்றாரு. எவ்வளவு துக்கம் இருக்கிறது. இப்ப வரப்போகுது. அதாவது போன வருஷமே தேவலான்னு நினைக்கிற அளவுக்கு அடுத்தடுத்த வருஷம்லாம் துக்கம் அதிகமாகும். அப்படித்தானே இருக்கு. போன வருஷம் நமக்கு எவ்வளோ ஓரளவு கம்மியா பிரச்சனை இந்த மாதிரி, இந்த கொரோனா வந்தது, அது வந்து இப்ப பாருங்க ஆக்சிடென்ட், அந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட், அது இதுன்னு எல்லாமே துக்கம் மலை மாதிரி தான் விழுந்துட்டு இருக்குது இல்லையா. நிறைய துக்கம் அதிகமாயிட்டே இருக்கு. அது மாதிரிதான் போக போக அதிகரிக்கும்ன்றாரு. மாயின் புயல்கள் கூட அதிகம் வருகிறது என்று சொல்றாங்க. குழந்தைகள் சொல்றாங்க பிகேஸ், பாபா மாயாவோட புயல் அதிகமா வருதுன்ட்டு. மாயை குழப்பத்தில் கொண்டு வந்து விடுகிறது. அதாவது நம்மளால பகுத்தறிய முடியலன்னு, நம்மள்ட்ட சக்தி இல்லை. பாபா நினைக்க சொன்னா நினைக்கிறது இல்ல, அவர் சார்ட் வைக்க சொன்னா வைக்கிறது இல்ல. அதனால மாயா வந்துடுது. மாயா வந்து நம்மள குழப்பத்துல கொண்டு வந்துடுது. ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறோம். அந்த பிரச்சனையில முடிவெடுக்க தெரியாம முடிவெடுத்தாங்கன்னா அவ்வளவுதான், ரொம்ப குழப்பமாயிடும். அதிக துக்கம் ஏற்படுதுன்ட்டு சொல்றாங்க குழந்தைகள். சுகம் கொடுக்கும் வள்ளலில் குழந்தையாக ஆன பின்பும் துக்கத்தின் உணர்வுகள் ஏற்பட்டால் பாபா சொல்றாரு. பாபா என்ன சொல்றாரு, பிகே ஆன பிறகும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலையா அப்படின்னா பாபா என்ன சொல்றாரு, குழந்தைகளே
இது உங்களது மிகப்பெரிய கர்ம கணக்காகும் என்று தந்தை கூறுகிறார். பாபா சொல்றார் பாருங்க, உங்களுக்கு பிரச்சனையா, குழப்பமா, இதெல்லாம் உங்களுடைய கர்ம கணக்கு. நீங்க முடிக்காம வந்திருக்கிறீங்க. எப்படி தப்பிக்க முடியும்? எங்க போனாலும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் இல்லையா? கண்டிப்பா இதெல்லாம் நீங்க அனுபவிக்கிறது ஏதோ ஒரு ஜென்மத்துல நான் பண்ணது, அனுபவிச்சு முடிச்சிடறேன்ட்டு ஏத்துக்காங்கன்றாரு. தந்தை கிடைத்திருக்கும் பொழுது துக்க உணர்வுகள் வரவே கூடாது. ஆனா ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் நமக்கு என்ன தெரியுமா? நம்ம என்ன அனுபவிச்சாலும் நம்ம கூட பாபா இருக்கிறாரு. அவரை ஒரு செகண்ட் நம்ம நினைச்சாலே நம்ம மனசுல இருக்கிற துக்கம் எல்லாம் போயிரும். அதனால இப்ப என்ன பிரச்சனைகள், என்ன துக்கம் வந்தாலும் நம்ம கூட பாபா இருக்கான்றத மட்டும் நினைங்க. அதோட இது வந்து என்னுடைய பழைய பாவ கணக்கு முடிக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சுமை வந்து நீங்கிரும்ன்றாரு. பழைய பாவ கணக்குகளை யோக பலத்தின் மூலம் முடித்து விடுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. அதுக்கு தான் அவர் வந்து சொல்லி கிடக்குறாரு. டெய்லி முரளியில எதுக்கு சொல்றாருன்னா, குழந்தைகளே, தலை மேல சுமை இருக்குது, என்ன உங்களுக்கு தெரியலையா? நீங்க 63 ஜென்மம் பாவம் பண்ணிருக்கிறீங்க. அதனாலதான் என்ன நினைங்கன்னு சொன்னா நினைக்க மாட்டீங்கன்னு சொல்றாரு. ஒருவேளை யோக பலம் இல்லை எனில் தண்டனை அடைந்து முடிக்க வேண்டியிருக்கும்ட்டு பாபா சொல்றார். நீங்க என்ன நினைக்கல, சார்ட் வைக்கல, எப்பயும் போல ஜாலியா வாழ்ந்துட்டு அப்படியே விட்டுட்டீங்கன்னா கடைசியா உங்க ஊழ்வினை ஊட்டுன்ற மாதிரி நம்ம பண்ணதெல்லாம் நம்ம அனுபவிக்க வேண்டியது வரும்ன்றாரு. இப்ப நம்ம ஒரு 4 பேரை திட்டிருப்போம், அவங்க வந்து நம்மளை திரும்ப திட்டுவாங்க. நம்ம ஒரு 4 பேரை ஏமாத்திட்டு வந்திருப்போம், அவங்க வந்து திரும்ப நம்மளை ஏமாத்துவாங்க. அது போன பிறகு நம்ம ஏமாத்திருப்போம் ஒரு 2000 கொடுக்காம. ஆனா இந்த பிறகுல நம்ம கையை விட்டு 2000 போகும்போது நமக்கு அப்படி வலிக்கும். ஐயோ, 2000 ஏமாந்துட்டேனே. அதே போன பிறகுல அவங்கள்ட்ட இருந்தா நம்ம புடுங்கிருப்போம், அப்ப இனிச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு வந்து அவங்க வந்து நம்மள்ட்ட இருந்து வாங்கும்போது அது நமக்கு ரொம்ப ரொம்ப துக்கமா இருக்கும் நமக்கு. அதான் சொல்றாரு, இதெல்லாம் முடிச்சிருங்க, அவரை நினைச்சு நினைச்சு முடிங்கன்றாரு. இந்த இல்லைன்னா தண்டனை எல்லாம் அனுபவிக்க வேண்டியதும். அதாவது துக்கம்ன்றது, தண்டனைன்றது எப்படி வரும்னா, ஒண்ணு உறவினர்களோட சண்டை, ரெண்டாவது நோயா அனுபவிக்க வேண்டியது வரும். இது ரெண்டுமே எனக்கு வேணாம் பாபா, எனக்கு இதெல்லாம் அனுபவிக்க முடியல, மன உளைச்சல் ஆகுது, டிப்ரெஷன் ஆகுது, எனக்கு உடம்புல பிரச்சனை வந்தாலும் என்னால தாங்க முடியல, எனக்கு மத்தவங்களுக்கு பாரமா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா, இந்த ரெண்டுமே எனக்கு வேணாம்னு நினைச்சீங்கன்னா அப்ப பாபாவை நினைங்க. பாபாவை நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நீங்க எதுவுமே அனுபவிக்காமல எல்லா பாவமும் போயிடும். தண்டனை அனுபவித்து குறைந்த பதவி அடைவது நல்லதே அல்லன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நம்ம என்ன பண்ணுவாரு தெரியுமா? நம்ம நினைங்கன்னு சொல்லி பாப்பாரு. நினைக்கலன்னா கடைசியில என்ன பண்ணிடுவாரு? தண்டனை கொடுத்துருவாரு தர்மராஜ்புரியில. தண்டனை கொடுத்து, நீ இந்த பதவி தான் அடைவ, நீ வந்து வேலைக்காரன் பதவி தான் அடைவான்னு சொல்லிட்டாருன்னா எப்படி இருக்கும் நமக்கு? நம்ம நல்லா முயற்சி பண்ணியிருப்போம், நீ இந்த மாதிரி சரியா பண்ணல, டிஸ்சர்வீஸ் பண்ணிட்ட, நான் சொன்னதை கேட்கல, அப்ப நீ வந்து வேலைக்காரி ஆகுனா ஃபர்ஸ்ட் பிறவிலே வேலைக்காரின்னு நம்ம என்ன ஆகுறது? அப்புறம் 84 பிறவியும் நம்ம என்னவா இருப்போம்? யோசிச்சு பாருங்க. அதனாலதான் பதவி வந்து குறைஞ்சிரும். அதனால நல்லா முயற்சி செய்யணும்ன்றாரு. அதுக்காக தான் இப்பயே நினைங்கன்றார். இல்லைனில் பிறகு நீதிபதிகளின் குழு அமர்ந்திருக்கிறதுன்றார். இப்ப முயற்சி செய்யலைன்னா அங்க வந்து தர்மராஜபுரியில ஹைகோர்ட் ஜஸ்டிஸ், சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் மாதிரி அங்க ஜஸ்டிஸோட குழுவே உட்காந்துருப்பாங்கன்றாரு. நம்மள கேள்வி கேட்க, நான் எவ்வளவோ சொன்னேனே, நீ கேட்டியா அப்படின்னு நம்மளை நிக்க வச்சு கேள்வி கேட்பாங்க. பிரஜைகள் பலர் இருக்கிறாங்கன்ட்டு சொல்றாரு. நாடகப்படி இவர்கள் அனைவரும் கர்ப்பச்சிறையில் அதிக தண்டனைகளை அனுபவிக்கிறாங்க. ஆத்மாக்கள் அதிகம் அலைவும் செய்கின்றனன்றாரு. இப்ப பாருங்களேன், இப்ப நிறைய தற்கொலை பண்ணிக்கிறாங்க, ஆத்மாலாம் உலாவுது, அதெல்லாம் கூட தண்டனை தான். என்ன பண்றது? அவங்க அவங்க வந்து ஒரு செகண்ட் யோசிச்சிருந்தாங்கன்னா அந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் அது தெரியாம பண்ணிட்டு அவங்க அலையிறாங்க, அது கூட தண்டனை தான். பல பிறவிகளின் தண்டனை தான் அனுபவிக்கிறாங்கன்றாரு. யாரிடமாவது அசுத்த ஆத்மா பிரவேசமாகிவிட்டால் எவ்வளவு தொந்தரவு கொடுக்குது. சில ஆத்மாக்கள் அதிகம் நஷ்டப்படுத்துறதுன்றாரு. புது உலகில் இந்த விஷயங்கள்லாம் இருக்காது. இப்ப பாருங்களேன், வந்து ஒரு உடல்ல இன்னொரு ஆவி ஏறிக்குது, இன்னொரு ஆத்மா வந்து ஏறிக்குது, அதுக்கு பிடிச்சதெல்லாம் இந்த உடம்பு மூலமா செஞ்சுட்டு இருக்குது. திடீர்னு நல்லாதான் இருக்கும் அந்த பொண்ணு. அந்த பொண்ணு அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? திடீர்னு நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிரும். என்னன்னு பார்த்தா இந்த ஆவி அது அது உடம்புல ஏறிக்கிட்டு அது செய்யாததெல்லாம் இது செய்யும். அந்த பொண்ணு நார்மலா செய்யாததெல்லாம் இப்ப வந்து அது செய்ய ஆரம்பிச்சிடும். என்னன்னு பாத்தீங்கன்னா, அது உடம்புல வேற ஆத்மா பிரவேசம் ஆயிடுது, நஷ்டப்படுது. இத மாதிரி நிறைய பிகேஸ்லாம் கூட நடக்குது. அது அது கூட ஒரு டெஸ்ட் பேப்பர் தான். அதனால பிகேஸே ஜாக்கிரதையா இருக்கணும். பிகேஸ் வந்து நம்ம வந்து ரொம்ப கவனக்குறைவா இருக்கிறோம், சக்தி இல்லாம இருக்கிறோம், பாபாவை நினைக்காம இருக்கிறோம்னா நம்ம மேல கூட ஆவிகள் பிரவேசமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து வீக்கா இருக்கிறோம், ஏதாவது ஒரு விகாரத்துல வீக்கா இருக்கிறோம்னா நம்ம மேல கூட பிரவேசமாக வாய்ப்பு இருக்குது. அதனால பாபா சொல்றாரு, ஜாக்கிரதையா இருங்க.
அது கூட ஒரு டெஸ்ட் பேப்பர். புது உலகில் இந்த விஷயங்கள் இருக்காதுன்றாரு. ஆனா இப்பதான் நீங்க அந்த கஷ்டப்படுவீங்க. இந்த மாதிரி டெஸ்ட் பேப்பர்லாம் இங்கே தான் இருக்கு. ஆனா வந்து சொர்க்கத்துல அந்த மாதிரி கிடையாது. நான் புது உலகிற்கு செல்ல வேண்டும் என்ற முயற்சி நீங்கள் இப்போது செய்றீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. அங்கு சென்று புது புது மாளிகைகள் கட்ட வேண்டியிருக்கும். இப்போ நம்ம புது உலகத்துக்கு போறோம், அதுக்கான முயற்சி பண்றோம். அங்க போய் நம்ம மாளிகை கட்டணும். எவ்வாறு கிருஷ்ணர் பிறப்பு எடுப்பது போன்று ராஜாக்களிடத்தில் பிறப்பெடுப்பீர்கள். இப்ப கிருஷ்ணர் இப்ப நம்ம நல்லா முயற்சி செய்யறோம்னா நம்ம போய் எங்க போறோம்னா நல்ல ராஜ குடும்பத்துல நம்மளுடைய அப்பா ராஜாவா இருப்பாரு. லட்சுமி நாராயணனுக்கே கூட குழந்தையா பிறக்கலாம். நல்லா நம்ம முயற்சி பண்ணோம்னா நம்ம நல்லா நல்ல இடத்துல பிறப்போம்னு சொல்றாரு. ஆனால் இவ்வளவு மாளிகைகள் முன்கூட்டியே தயாராகி விடாதுன்ட்டு பாபா சொல்றாரு. அதை உருவாக்க வேண்டும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தான். இப்ப எப்படி நம்ம பாக்குறோம் இல்லையா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ பில்டிங் கிடையாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தான் இப்ப வந்து வளர்ந்து இப்ப பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் கலியுகத்துல மாடி மேல மாடி வீடு கட்டிட்டாங்க இல்லையா. அதே மாதிரிதான் சொர்க்கத்துல உடனே டக்கு டக்குன்னு தங்க மாளிகைகள் உருவாகாது. நம்ம தான் முயற்சி பண்ணி அதை உருவாக்கணுன்றாரு. அங்கு பிறவி எடுப்பவர்கள் தான் உருவாக்க வேண்டியிருக்கும். யாரு அங்க சொர்க்கத்துல பிறக்குறாங்களோ ஃபர்ஸ்ட் எல்லாருமே வருவாங்க. 9 லட்சம் பேர் வருவாங்க. அதுல வந்து அந்த வரிசை கிரமமா வருவாங்க. அதுல தாசன் தாசிகள் வேலைக்காரர்கள் எல்லாருமே வந்து பிறப்பெடுப்பாங்க. அவங்க வந்து தானாவே இந்த காரியங்களை செய்வாங்க. ராஜாக்களிடம் பிறவி எடுப்பீர்கள் என்று பாடப்படுகிறது. என்ன நடக்கும் என்பதை நாளடைவுல நீங்க பாப்பீங்கன்றாரு. போக போக பாருங்க எல்லாமே தெரியுன்றாரு. இப்போது பாபா சொல்ல மாட்டாரு. பிறகு அது செயற்கையான நாடகமாக ஆகிரும் இல்லையா. பாபா எப்பயே சொல்லிட்டு அது ஒரு ஆர்டிபிஷியலா மாறிடும். நீங்களே பாப்பீங்கன்றாரு. ஆகையால் எதையும் சொல்வது கிடையாது. நாடகத்தில் முன்னதாகவே கூற வேண்டும் என்று பதியப்படவே இல்லைன்றார். பாபா என்ன நடக்க போகுதுன்னு ஃபர்ஸ்டே சொல்ல மாட்டாராம். அந்த மாதிரி நாடகத்துல இல்லைன்ட்டாரு. நானும் நடிகன் என்று தந்தை சொல்றார். அவரும் ஒரு ஆக்டரா. அதனால அவரும் நம்ம மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறாராம். நம்ம கிட்ட என்ன நடக்க போதெல்லாம் சொல்ல மாட்டாராம். வரக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே அறிந்திருந்தால் அதிக விஷயங்களே கூற வேண்டியிருக்கும்ட்டு பாபா சொல்றாரு. நடக்க போறதெல்லாம் சொல்லிட்டா, அதாவது மரணத்தினுடைய தேதி தெரிஞ்சுட்டா வாழும் காலம் கஷ்டமாயிடுவாங்க. அந்த மாதிரி எதையும் பாபா சொல்ல மாட்டாரு. சொன்னா அப்புறம் நம்ம உட்காந்து கன்னத்துல கைய வச்சுட்டு உட்காந்துருப்போம் இல்லையா. அதனால நிறைய முன்னாடியே சொல்ல வேண்டியதா தான் நான் நிறைய விஷயத்த சொல்ல வேண்டியதா இருக்கும்ன்றார். பாபா அனைத்தும் அறிந்தவராக இருந்தால் முன்கூட்டியே கூறியிருப்பார் இல்லையா. தந்தை கூறுகின்றார் அவ்வாறு கிடையாது, அவருக்கு எல்லாமே தெரியாதுன்றாரு. நாடகத்தில் எது நடந்தாலும் அதை சாட்சியாக பார்த்து கொண்டே செல்லுங்கள். கூடவே நினைவு யாத்திரையிலும் மூழ்கிருங்கள்ன்ட்டு பாபா சொல்றார். இப்ப எது நடந்தாலும் அது சாட்சியா இருந்து பாருங்க. இது ஒரு டிராமா, இதுல நான் நடிச்சிட்டு இருக்கேன், என்ன நடக்குதோ என்னுடைய கர்ம கணக்கு முடிஞ்சிட்டு இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் சொர்க்கத்துக்கு போறேன், இது எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிறேன் அப்படின்னு நடிங்க. அது எது நடந்தாலும் கவலைப்படாதீங்க. கூடவே பாபாவை நினைச்சிட்டு இருங்க. பாபா நினைவுல மூழ்கி இருங்கன்றாரு. இதில் தான் தோல்வி அடைகிறீர்கள். ஆனா எல்லாரும் நம்ம பண்ற தப்பு ஒன்னே ஒண்ணுதான், பாபாவை நினைக்க மறந்துடும். அதுலதான் ஃபெயில் ஆயிரோன்றாரு. ஞானம் ஒருபோதும் குறைவதோ அதிகமாவதோ ஆவது கிடையாதுன்றாரு. ஆனா ஞானம் என்னமோ எல்லாருக்கும் புரியுதுன்றாரு. ஞானம் குறையாது அதிகமாகவும் ஆகாதுன்றாரு. நினைவு யாத்திரை தான் சில நேரங்களில் குறைவாக ஆகுது, சில நேரங்களில் அதிகமாக ஆகுதுன்றாரு. முரளி என்னமோ எல்லாரும் படிச்சிடறோம் தானே. ஆனா யோகா பண்றதுலதான் வந்து சில நேரம் குறைவா பண்ணோம். சில நேரம் துக்கத்துல இருக்கும்போது பாருங்க பாபா உந்து உந்து நினைப்போம். பாபா பாபா பாபான்ட்டு நினைப்போம். இதே ஜாலியா இருந்தா நினைக்க மாட்டோம். சில நேரங்கள்ல அதிகமா நம்ம பாபா நினைக்கிறோம், சில நேரம்ல குறைவா நினைக்கிறோம். என்ன ஞானம் கிடைத்ததோ அது இருக்கவே செய்கிறதுன்றாரு. ஆனா என்ன இது வரைக்கும் என்ன ஞானம் நம்ம புத்தியில ஸ்டோர் ஆயிருக்கோ அது இருக்குதுன்றாரு. நினைவு யாத்திரையில் சில நேரங்களில் ஆர்வம் இருக்கிறது, சில நேரங்களில் குறைவாக இருக்குது. சில டைம்ல யோகா பண்றதுன்னு அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்குது. சில டைம்ல நம்ம பாபா தானே பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே பொறுமையா அப்படியே நான் எப்பயுமே பாபா கூட தான் இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறது. அதாவது ஒழுங்கா உட்காந்து ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினைக்கிறது இல்ல, கவனம் குறைவு. யாத்திரையில் ஏற்றத்தாழ்வு ஏற்படுகிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் இருக்குது பாபாவை நினைக்கிறதுலன்றார். ஞானத்தில் நீங்கள் ஏனில் ஏறுவது கிடையாது. ஞானம் யாத்திரை என்று சொல்வது கிடையாது, சொல்லப்படுவது கிடையாது. யாத்திரை என்பது நினைவுதான் ஆகும். நினைவில் இருப்பதன் மூலம் தான் நீங்க பாதுகாப்பாக இருப்பீங்கன்ட்டு பாபா சொல்றார். தேக அபிமானத்தில் வருவதன் மூலம் நீங்க அதிகம் ஏமாற்றம் அடைகிறீங்கன்றார் பாபா. நீங்க பாபா நினைவுதான் உங்களுக்கு கவசம், பாதுகாப்பு கவசம். பாதுகாப்பா இருக்க முடியும். நீங்க ஆத்ம உணர்வுல இருந்தீங்கன்னா தப்பிப்பீங்க. தேக அபிமானத்துல வந்துட்டீங்கன்னா தப்பு பண்ணிடுவீங்க. தப்பு பண்ணிட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க மாயாட்ட. அதிக ஏமாற்றம் அடைகிறீங்கன்றாரு. விகர்மம் செஞ்சிடுறீங்க. அது நம்மளை கொண்டு போய் விகர்மம் பண்ண வச்சிரும். இந்த உடல் உணர்வு நம்மளை எல்லா தப்பையும் செய்ய வைக்கும்.
5 விகாரத்துல மாட்ட வைக்கும். காமம் அதுவும் மிகப்பெரிய எதிரின்றாரு. அதில் தோல்வி அடைஞ்சிடுறீங்க. கோபத்தை பற்றி பாபா அந்த அளவுக்கு பேசுறது கிடையாதுன்றாரு. கோபம் எல்லாருக்கும் தான் வருது, அது எங்க போச்சு? போனா தானே. அது பாபா நினைச்சு நினைச்சு அந்த கோபம் என்ற நெருப்பை எரி நம்ம என்ன பண்ணணும், தண்ணி ஊத்தி அணைக்கணும். கோபம்ன்றது அது இருக்கதான் செய்யுதுன்றாரு. அதை பாபா பெருசா பேசுறது இல்ல. அதனால காமத்தை பத்தி தான் பாபா பேசுறாரு. அதுதான் மலை 5 மாடியில இருந்து உழறதுக்கு சமம்ன்றாரு. முயற்சி பண்ணதெல்லாம் போயிரும், ஆத்மால இருக்க சக்தி எல்லாம் சுத்தமா போயிரும்ன்றாரு. ஞானத்தின் மூலம் வினாடியில் ஜீவன் முக்தி கிடைத்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. அல்லது கடலை மையாக ஆக்கினாலும் எழுத முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதுன்றாரு. இல்லையெனில் அல்லாவை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்றும் சொல்லப்படுகிறது. எது நினைவு என்று கூறப்படுகிறது என்பது அறியாம இருக்கிறாங்க. கலியுகத்திலிருந்து எங்களை சத்தியுகத்துக்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொல்றாங்க. பழைய உலகில் துக்கம்தான் இருக்குது. மழையினால் எத்தனை கட்டிடங்கள் இடிந்து விழுந்துருது, எத்தனையோ கட்டிடங்கள் மூழ்கி விடுகின்றன என்பதை நீங்க பாக்குறீங்க. வெள்ளம் போன்ற இந்த இயற்கை சீற்றங்களும் ஏற்படும்ன்றார் பாபா. பாபா வேற சொல்லிட்டாரு, வெள்ளம் வரப்போகுதுன்னு. இவை அனைத்தும் எதிர்பாராமல் நடைபெறுன்றார். போக போக பாருங்க, நிறைய அச்சானக்குன்னு வரும், திடீர்னு நடக்கும். கும்பகர்ண உலகத்துல எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. விநாச நேரத்துலதான் எல்லாம் விழிப்படைவாங்க. விநாசம் நடக்கும்போது தான் தெரியும். ஆமா, அந்த பிரம்மகுமாரிகள் சொன்னாங்க, அது உண்மைதான் நடந்துட்டு இருக்குன்ட்டு. அப்பதான் தெரியும். பிறகு என்ன செய்ய முடியும்? அந்த டைம்ல நம்ம புருஷார்த்தம் பண்ண முடியுமா? உட்காந்து யோகா பண்ண முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. எல்லாரும் செத்துருவாங்கன்றாரு, இறந்துருவாங்க. பூமி மிகவும் வேகமாக அசையும். பூகம்பம் கூட நடைபெறும். புயல், வெள்ளம் போன்றவைகள் ஏற்படும். அணுகுண்டும் போடுவாங்க. ஆட்டம்பாம் போட்டாலே அது இப்ப ஆட்டம்பாம் போடுறதுனால தான் அங்கங்க சுனாமி அங்கங்க எல்லாம் வந்துட்டு இருக்குது. இன்னும் ஃபுல் வீச்சில் போட்டாங்கன்னா முழு உலகமும் குலுங்க ஆரம்பிச்சிடும். பூகம்பம் வந்துடும், வெள்ளம் வந்துடும், எல்லாமே வந்துடும். இந்தியாவிலே வந்துடும் ஃபுல்லாவே. ஃபுல்லா வரும்போது தான் கிருஷ்ணர் வருவார், பாபா வருவார். பாபா பிரத்யட்சம் ஆவாரு. அவர் கூட நம்ம எல்லாரும் போவோம். அப்புறம் கிருஷ்ணர் பிறக்க வருவார். அதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகுதான் கிருஷ்ணர் பிறப்பார். ஆனால் இங்கு உள்நாட்டு கலவரம் என்பதையும் சேர்த்து கொள்ள வேண்டும்ன்றாரு. பாருங்க, பாபா எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. வெளிநாட்டுல பூகம்பம், புயல், வெள்ளம், அணுகுண்டு எல்லாம் போடுவாங்க. இந்தியால என்ன நடக்கும்னா உள்நாட்டு கலவரம் நடக்கும். ரத்த ஆறு பாயும், ரத்த நதி பாயும் என்று பாடப்பட்டிருக்கிறது. இங்கு சண்டை சச்சரவுகள் நடைபெறும். இங்க மத கலவரம் நடக்கும். இங்க எல்லாமே பிரச்சனைகள் ஆரம்பிச்சிரும். அப்பதான் அங்க குண்டு போட்டு எல்லாம் முடியும். ஒருவருக்கு ஒருவர் மீது வழக்கு போட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆக அவசியம் சண்டை போடவும் செய்வார்கள்ன்றாரு. இப்ப அதான் சண்டை போட்டுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கடைசியில சண்டை நடக்கும்ன்றாரு. அனைவரும் செல்வமற்றவர்களாக ஆகியிருக்கிறாங்க. இப்ப நீங்கள் செல்வமுடையவராக இருக்கிறீங்க, நீங்கள் எந்த சண்டையும் போடக்கூடாதுன்ட்டு பாபா சொல்றாரு. உலகமே சண்டை போட்டுக்கின்னு ரத்த ஆறு ஓடும். ஆனா நம்ம யாரு கூடயும் சண்டை போட மாட்டோம். நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? யோகா பண்ணிட்டு இருப்போம் மதுபன்ல. நம்ம யோகா பவர் மூலமா பாபா நமக்கு காட்சிகள் காமிச்சிட்டு இருப்பார். அதனாலதான் நம்மள எல்லாத்துல இருந்தும் இப்ப விடுவிக்கிறார். பாபா எதுக்கு அதை விடு இதை விடுன்னு சொல்றாரு? டிவி பாக்குறத விட்டுருங்க, சினிமா பாக்குறத விட்டுருங்க, வெங்காயம் பூண்டை விட்டுருங்க. அதெல்லாம் எதுக்கு சொல்றாருன்னா, உங்களுக்கு கோபம் வரக்கூடாது. கோபம் வரக்கூடாது, 5 விகாரம் வரக்கூடாது, அப்புறம் உடல் உணர்வு வரக்கூடாது. இப்ப 4 பேர் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா நீங்களும் போய் நடுவுல சண்டை போட்டீங்கன்னா என்ன ஆகும்? ரத்த ஆறு ஓடும்போது நமக்கும் ரத்த ஆறு ஓடும். அதனாலதான் பாபா எல்லாத்தையும் விடுங்கன்றாரு. விட்டு நம்மள தனியா ஒதுக்கி நம்மள மதுபன்ல கொண்டு போய் உட்கார வச்சிருவாரு. சுத்தி என்ன நடந்தாலும் நமக்கு தெரியாது. நம்ம யோகா சக்தி மூலமா நம்ம காட்சிகளை பார்த்துட்டு இருப்போம். நம்ம சொர்க்கத்தினுடைய காட்சிகளை பார்த்துட்டு இருப்போம். அடுத்த பிறவிக்கான என்னென்ன காட்சிகளோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஆனா சுத்தி இதெல்லாம் நம்ம உலகத்துல என்னென்னமோ நடக்கும், அதெல்லாம் நமக்கு தெரியாது. பாபா நம்மளை டைவர்ட் பண்ணி நமக்கு காட்சிகளை காமிச்சிட்டு இருப்பாரு. அவர் பிரத்யட்சம் ஆவாரு. உலகமே தெரிஞ்சுக்கும். பிரம்மா குமாரிகள் மூலமா தான் கடவுள் இந்த உலகத்தையே மாத்திருக்கிறாரு. இது நமக்கு தெரியாம போச்சு, கடவுள் வந்துட்டாரு அப்படின்றது கடைசியா எல்லாரும் உணர்வாங்க. பிராமணன் ஆவதன் மூலம் நீங்கள் செல்வந்தரின் குழந்தையாக இப்ப ஆகிட்டீங்க. நம்ம கடவுள் தான், பாபா தான் செல்வந்தர், அவருடைய குழந்தை ஆயிட்டோம் பிகே ஆனதுனால. இந்த ஞானம் ஒரு பாயிண்ட் கேட்டாலே நம்ம லட்சாதிபதி. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மதிப்பு ரூபாய்க்கு சமம் இந்த ஒரு பாயிண்ட், ஒரு வரி. மன்மனாபவன்ற வார்த்தையே லட்சக்கணக்கான மதிப்பு வாய்ந்த, அதாவது சொல்லுவார் பத்மாபதம், அந்த அளவுக்கு பாபா சொல்லுவாரு. கோடிக்கணக்கான ரூபாய்க்கு சமம் அந்த ஒரு லைன். இப்ப நீங்க டெய்லி 4 பேஜ் முரளி படிக்கிறீங்க இல்லையா, அந்த 4 பேஜும் எவ்வளோ கணக்கான கோடி 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 கணக்கான ரூபாய்க்கு சமமான படிப்பை நீங்க படிச்சுட்டு இருக்கிறீங்க. இது புத்தியில ஸ்டோர் பண்றது மூலமா நீங்க அவ்வளோ சம்பாரணை பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனா புத்தியில ஸ்டோர் ஆனா தானே. இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுட்டோம்னா நமக்கு சம்பாரணை ஆகாது. புத்தியில ஸ்டோர் ஆகி அது நடைமுறை வாழ்க்கையில
நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து பிரதிபலிக்கணும். நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில நம்மளோட நடை உடை பாவனை எல்லாமே மாறணும். பாபா சொல்றது அப்படியே நம்ம நடை உடை பாவனையில கொண்டு வரணும். ராயலா இருங்கன்றாரு, அது மாதிரி ராயலா இருக்கணும். துக்கம் கொடுக்காதீங்கன்னு சொல்றாரு, துக்கம் கொடுக்க கூடாது. நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாதான் நம்ம செல்வந்தரா ஆக முடியும். செல்வந்தர் என்ற தந்தை அல்லது கணவன் கூறப்படுகின்றார். செல்வந்தர் என்று தந்தை அல்லது கணவன் கூறப்படுகின்றார். சிவபாபா பதிக்கெல்லாம் பதியாக இருக்கிறார். நிச்சயதார்த்தம் ஏற்பட்டு விட்டால் நான் இப்படிப்பட்ட பதியை மீண்டும் எப்போது சந்திப்பது என்று கேக்குறாங்க. இப்ப பாபாவோட நிச்சயதார்த்தம் நமக்கு நடந்துருச்சு, பிகே ஆயிட்டோம்னா, நமக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுன்னா, அப்ப இப்பேற்பட்ட கணவனை நம்ம எப்ப சந்திக்குவது அப்படின்னு கேக்குறாங்க. இதோட அர்த்த கல்பம் தானே அவர் சந்திப்போம். ஆத்மாக்கள் கூறுகின்றன, சிவபாபா நமக்கு உங்களுக்கும் நிச்சயதார்த்தம் ஏற்பட்டு விட்டதுன்னு நம்ம சொல்றோம். பாபா உங்களுக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம் ஏற்பட்டதுன்னு சொல்றோம். இப்போது உங்களை எப்படி சந்திப்பது? சிலர் உண்மை எழுதுறாங்க, சிலர் அதிகம் மறைக்கிறாங்கன்றாரு. பாபாக்கு லெட்டர் எழுதும் போது சிலர் உண்மை எழுதுறாங்க, சிலர் அதிகம் மறைக்கிறாங்கன்றாரு. பாபா என் மூலம் இந்த தவறு நடந்து விட்டது, மன்னிச்சிருங்க என்ற உண்மை எழுதுவது கிடையாது. நம்ம தப்பு பண்ணோம்னா அதை நம்ம பாபாட்ட டைரக்டா சொல்றோமா, இது என்னுடைய தப்புன்ட்டு. அதுதான் உணர்தல், ரியலைசேஷன்ன்றது. நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு தான் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கணும். அதுதான் ரியலைசேஷன். அதையே சில பேர் புரிஞ்சுக்கிறது கிடையாது. அப்புறம் எங்கிருந்து மாறுவாங்க? அப்புறம் தேவதையோட சம்ஸ்காரம் எப்படி நமக்குள்ளார வரும்? ஒருவேளை யாராவது விகாரத்தில் விழுந்துவிட்டால் எந்த தாரணையும் ஏற்படாதுன்றாரு. காம விகாரத்துல போயிட்டா நான் ஞானம் படிக்கிறதே வேஸ்ட்ன்றார் பாபா. ஞானம் புத்தியில ஸ்டோர் ஆகாதுன்றார். இந்த மாதிரி மோசமான தவறு நீங்கள் செய்தால் எலும்பும் கிடைக்காத அளவுக்கு சிதைந்து விடுவீர்கள்ன்ட்டு பாபா சொல்றாரு. பாபா குழந்தையாயிட்டு நம்ம தவறு பண்ணக்கூடாது. தவறு பண்ணோம்னா நமக்கு வந்து எதுவுமே நன்மை ஏற்படாதுன்றார். உங்களை தூய்மையாக்கி அழகானவர்களாக்குவதற்காக தான் நான் வந்திருக்கிறேன். பிறகு நீங்க ஏன் முகத்தை கருப்பாக்கிக்கிறீங்க அப்படின்னு பாபா கேக்குறாரு. சொர்க்கத்துக்கு வருவீங்க, ஆனா சிறிய பதவி தான் அடைவீங்க. பிகே ஆயிட்டோம், ஆனா தவறு மேல தவறு பண்றோம்னா பாபா போனா போகுது, பிகே ஆயிட்டாங்களேன்றதுக்காக பதவி கொடுப்பாரு. ஆனா ஏதோ ஒரு நாய்க்கு ஒரு துண்டு போடுற மாதிரி ஒரு சாதாரண பதவி தான் அடைவீங்கன்றாரு. ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது அல்லவா, அதனால என்ன பண்றது, இப்படியும் சிலர் இருக்கிறாங்கன்றாரு. ஏன்னா ராஜ்யம் உருவாயிட்டு இருக்கு. ஏன்னா அங்கேயும் வேலைக்காரன் வேலைக்காரி பணம் இருக்கிறாங்க, எல்லாரும் தேவை இல்லையா, அதனால இந்த மாதிரி சிலர் இருக்கிறாங்க. சிலர் தோல்வி அடைந்து பல பிரிவுகளுக்கு பதவியை குறைச்சிக்கிறாங்கன்றார் பாபா. அதான் ஃபெயில் ஆயிடுறாங்க, அந்த தேக உணர்வுல ஃபெயில் ஆயிட்டதுனால பிறவியை குறைச்சிக்கிறாங்க, அதாவது பதவியை குறைச்சிக்கிறாங்கன்றாரு. தந்தையிடம் இந்த பதவி அடைவதற்காக நீங்க வந்திருக்கிறீங்க. தந்தை எவ்வளவு உயர்வாக இருக்கிறாரு. குழந்தைகளாகிய நாம் பிரஜையாக ஆக மாட்டோம் என்று கூறுவர். தந்தை சிம்மாசனத்துல அமர்ந்திருப்பார். குழந்தை தாசதாசியாக ஆவது என்பது எவ்வளவு வெட்கப்பட வேண்டிய விஷயமாகும்ட்டு பாபா சொல்றார். அப்பா வந்து ராஜா, நான் அவருடைய குழந்தை, ஒரு வேலைக்காரன் வேலைக்காரின்னா நான் எவ்வளவு வெக்கப்படணும் அப்படின்றாரு. கடைசியில் உங்களுக்கு அனைத்தும் சாட்சாத்காரம், காட்சிகள் கிடைக்கும். கடைசியா என்ன தெரியுமா கிடைக்கும்? நமக்கு முன்னாடி நம்ம என்ன பதவி அடைய போறோம்ன்ற காட்சி கிடைக்கும். சொர்க்கத்துல என்ன பதவி அடைய போறோம் அப்படின்ற காட்சி நமக்கு கிடைக்கும். எல்லாருக்குமே கிடைக்கும். யாரெல்லாம் பிகே ஆனமோ அவங்களுக்கு முன்னாடி காட்சி தானாவே ஏற்படும். பிறகு அதிகம் நீங்க பச்சாதாபப்படுவீங்கன்றாரு. என்ன ஆகும்? அந்த உடலை விட்டு போகும்போது பச்சாதாபப்பட்டு தான் போவோம். வீணாக இப்படி செய்து விட்டேனேன்ட்டு சன்னியாசிகளும் பிரம்மச்சரியத்திலும், அதாவது நம்ம பச்சாதாபப்படுவோமா, கடைசியில நம்ம ஒழுங்கா முயற்சி பண்ணலன்னா பச்சாதாபப்படுவீங்க. நான் வீணாக இப்படி பண்ணிட்டேனே, பாபா சொல்லி நான் கேட்கலையே, பாபா என்ன நினைக்க சொன்னாரு கேட்கல, இந்த மாதிரிலாம் தவறு பண்ணிட்டேன்னு கடைசியா பச்சாதாபப்படுவீங்கன்றாரு. எப்பன்னா காட்சி கிடைக்கும் போது. சன்னியாசிகளும் பிரம்மச்சரியத்துடன் இருப்பதால் விகாரிகள் அனைவரும் அவருக்கு தலை வணங்குறாங்க. தூய்மைக்கு மரியாதை இருக்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. சன்னியாசிகளை எதுக்கு காலில் விழுந்து வணங்குறாங்க? அவங்க காலை கழுவி குடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு சன்னியாசிகளுக்கு என்ன மதிப்பு இருக்குன்னா, ஏன்னா அவங்க தூய்மையா இருக்கிறாங்க. அவங்க 5 விகாரத்துக்கு போகாம, அதாவது வெளியே வந்துடுறாங்க, வீட்டை விட்டு வெளியே வந்து தூய்மையா இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு மரியாதை. அதனால பாபா சொல்றாரு, தூய்மைக்கு தான் மரியாதை இருக்கு. இப்ப பிகே ஆயிட்டு நம்ம தூய்மையா இருந்தோம்னா தான் நமக்கு மரியாதைன்ட்டு சொல்றாரு. யாருக்கு அதிர்ஷ்டம் இல்லையோ அவர்கள் தந்தை இடத்தில் படித்தாலும் தவறு செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்கன்றார். லக்கு இல்லைன்னா கடவுளே வந்தாலும் உங்களை மாத்த முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்ப பாபாவே வந்து நம்மளை மாத்திட்டு இருக்காரு போது அதிர்ஷ்டம் இல்லாதவங்க தவறு பண்ணிட்டே இருப்பாங்கன்றாரு. நினைவு செய்ய மாட்டாங்க, பாபா நினைக்க மாட்டாங்க, அவங்களுடைய பாவ கர்மங்கள் அதிகரிச்சுட்டே போயிடும்ன்றாரு. பாபா நினைக்க நினைக்கதான் நம்மளுடைய பாவம் குறையும்.
இல்லைன்னா பாவம் அதிகமாகுன்றார். குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது குரு திசை நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்னைக்கு நம்ம பாபாட்ட வந்தோமோ பாபா தான் சத்குரு. நீங்க ஜாதகமே பார்க்க தேவையில்ல இதுக்கப்புறம். ஏன்னா நம்ம வந்து பாபா தான் சத்குரு. அதனால நமக்கு குரு திசை நடந்துட்டு இருக்குன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப ஜானகி தாதிகெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து 104 வயசு வரைக்கும்லாம் இல்ல ஜாதகத்துல. அவங்களுக்கு 104 வயசு இல்ல. அதுக்கு முன்னாடியே அல்பாயுசுன்னு போட்டிருக்கு. அதுக்கு முன்னாடியே இறந்துருவாங்கன்னு போட்டிருக்கு. அவங்க எப்படி 104 வயசு வரைக்கும் இருந்தாங்க? அப்ப ஜாதகம் பலிக்கல இல்லையா? பாபாட்ட வந்தோடனே அவங்களுக்கு குரு திசையை அடைஞ்சிட்டாங்க இல்லையா? அதனாலதான் அவ்வளவு நாள் அவங்க பாபா எக்ஸ்ட்ரா லீப் ஆயில் கொடுத்துருக்குறாரு. எக்ஸ்ட்ரா ஆயில் கொடுத்து அவங்க சேவை பண்ண வச்சிருக்காரு. அது மாதிரிதான் நம்மளுக்கும் சேவைக்காக இந்த பிறப்பு கிடைச்சிருக்குது. பாபா நமக்கு சேவை பண்றதுக்காக. இப்ப கூட நம்ம ஜாதகத்தை பார்த்தோம்னா என்னென்னமோ இருக்கும் பழைய ஜாதகத்தை பார்த்தா. ஆனா நமக்கு பாபா வந்து நம்மளை உயிரோட வச்சிருக்கிறாரு. எதுக்காகனா அவரோட சேவை பண்றதுக்காக தான். இதை விட உயர்ந்த திசை வேற எதுவுமே கிடையாது. அதாவது குரு திசை தான் உயர்ந்த திசைன்னு சொல்லுவாங்க. சுக்கிர திசை குரு திசை அந்த மாதிரி குரு திசையோட உயர்ந்த திசை எதுவும் கிடையாது. அதுவும் பிகே ஆகிறத விட பெரிய விஷயம் வேற எதுவுமே கிடையாது. அதை நீங்க உடலை விட்டு போகும்போது தான் எல்லாரும் உணர்வீங்கன்றாரு. குழந்தைகளாகிய உங்களிடம் திசைகள் சுற்றி கொண்டே இருக்கிறது. இப்ப நமக்கு தான் திசைகள் சுற்றிக்கிட்டே இருக்குது. நல்லது. ஆனா வந்து யார் வந்து ஒழுங்கா படிக்கிறாங்க ஒழுங்கா தாரணை பண்றாங்களோ அவங்களுக்கு குரு திசை. யார் பாபா பேச்ச கேட்காம தவறு பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களாம் ராகு திசை நடக்குது. அதுதான் சொல்றாரு. குழந்தைகளாகிய உங்களிடம் தான் திசை சுற்றி கொண்டே இருக்கிறதுன்ட்டு சொல்றாரு. நல்லது. இனிமேல இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயின் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த நாடகத்தின் ஒவ்வொரு காட்சியும் சாட்சியாக இருந்து பார்க்க வேண்டும். நான் இந்த டிராமால நடிக்க வந்திருக்கேன். இது பர்மனன்ட் கிடையாது. நான் நிறைய உடல் இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த கடைசி உடல்ல நான் இருக்கிறேன். நான் ஆத்துமா. இந்த உடல் நடிப்பு முடிச்சுட்டு நான் கிளம்பிடுவேன். ஏதோ நடிச்சிட்டு இருக்கேன். அந்த கர்ம கணக்கெல்லாம் முடிக்கிறதுக்காக இங்க இருக்கிறேன். அவ்வளவுதான். அதோட பாபாவோட வாடுறதுக்காக இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேன். சங்கம் யுகத்துல ஜாலியா பாபா கூட வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படி நினைச்சிட்டு சாட்சியா இருந்து பாருங்க. இந்த நாடகத்துல என்ன நடந்தாலும் அந்த காட்சியை சாட்சியா இருந்து பாருங்கன்றாரு. இப்ப எப்படி சினிமா தேட்டர்ல சினிமா உட்காந்து பாக்குறோம் இல்லையா? அங்க ஏதாவது நடந்துன்னு நம்ம உட்காந்து அழுவோமா? சிலர் அதை கூட அழுவாங்க உட்காந்துட்டு. ஏதோ ஒரு ஹீரோவோட அம்மா செத்துட்டாங்கன்னா உட்காந்து நம்ம அழுவோமா? அழமாட்டோம் இல்லையா? அப்படி சாட்சியா இருந்து பார்ப்போம். அது மாதிரிதான் இங்கே இதுவும் ஒரு சாட்சியா இருந்து இது ஒரு நான் இந்த டிராமால நடிச்சிட்டு இருக்கேன். நான் ஒரு ஆக்டரு. நான் ஊன்றி போய் நடிக்காம எட்டே இருந்து நடிக்கிறேன்ட்டு நடிங்கன்றாரு. ஒரு தந்தையின் நினைவில் மூழ்கி இருக்க வேண்டும். பாபா மட்டும் நினைக்கணும். நினைவு யாத்திரையில் ஒருபோதும் ஆர்வமே உங்களுக்கு குறையக்கூடாதுன்றாரு. பாபா தானே பாத்துக்கலாம் நாளைக்கா நினைச்சுக்கலாம். அதோட முக்கியமா இந்த வேலையை செய்யணும் அப்படின்ட்டு விட்டுறாதீங்க. பாபா நினைங்கன்றாரு. 2வது பாயிண்ட், படிப்பில் ஒருபோதும் தவறு செய்யக்கூடாது. தனது அதிர்ஷ்டத்தை உயர்வாக்கி கொள்வதற்கு அவசியம் தூய்மை ஆகணும்ன்றாரு. தோல்வி அடைந்து ஜென்ம ஜென்மங்களுக்கு பதவியை குறைச்சிக்க கூடாதுன்றார் பாபா. இப்ப போய் தோல்வி அடைஞ்சோன்னு நினைச்சுக்கோங்களேன், ஜென்ம ஜென்மம் பதவி குறைஞ்சிரும்ன்றார். அதனால நல்ல முயற்சி செய்யுங்க. வரதானம், உண்மையான சேவை மூலம் அவினாஷி அலௌகிக குஷியின் கடல் அலைகளில் அசைந்தாடக்கூடிய அதிர்ஷ்டசாலி ஆத்மாகன்ற வரதானம் கொடுக்குறாரு. எந்த குழந்தைகள் சேவைகளில் பாப்தாதா மற்றும் நிமித்தமான பெரியவர்களின் அன்பின் ஆசீர்வாதங்களை அடைகிறார்களோ அவர்களுக்கு உள்ளுக்குள் இருந்து அலௌகிக ஆத்மீக குஷியின் அனுபவம் ஏற்படும். அவர்கள் சேவைகள் மூலம் உள்ளார்ந்த குஷி ஆன்மீக மகிழ்ச்சி எல்லையற்ற பிராப்தியின் அனுபவம் செஞ்சு கொண்டே இருப்பாங்க. சதா குஷியின் கடல் அலைகள்ல அசைந்தாடி கொண்டே இருப்பாங்கன்றாரு. இப்ப பாபா தான் சேவை செய்ய வைக்கிறாரு நம்மள. பாப் தாதா மற்றும் நிமித்திரமான பெரியவர்கள் இருப்பாங்கல்ல சென்டர்ல, சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ், அவங்களோட ஆசீர்வாதத்தை யார் அடையிறாங்களோ அவங்களுக்குள்ளார அந்த குஷி அனுபவம் ஆகும். அந்த சேவையனுடைய குஷி அவங்களுக்கு அனுபவம் ஆகுன்றாரு. சேவை மூலம் அவங்களுக்கு உள்ளார்ந்த குஷி ஆன்மீக மகிழ்ச்சி எல்லையற்ற பிராப்தியின் அனுபவம் செய்து கொண்டே சதா குஷியின் கடல் அலையில அவங்க அசைந்தாடிட்டே இருப்பாங்க. உண்மையான சேவை அனைவரின் அன்பு அனைவரின் மூலமாக அவினாஷி மதிப்பு மற்றும் குஷியின் ஆசீர்வாதங்கள் பெறுவதற்கான அதிர்ஷ்டத்தின் சிரேஷ்ட பாக்கியத்தை அனுபவம் சேவிக்கொண்டு பாபா சொல்றார். யார் சதா குஷியாக இருக்கிறாங்களோ அவங்கதான் அதிர்ஷ்டசாலிகள்ன்றார். டெய்லி டெய்லி நமக்கு குஷி அதிகரிக்கணும். அதுதான் வந்து நம்ம வந்து மேன்மேலும் முன்னேறிட்டே இருக்கிறோம்னு அர்த்தம். அதனால யார் எப்பயுமே குஷியா என்ன நடந்தாலும் குஷியா இருக்கிறாங்களோ அவங்கதான் அதிர்ஷ்டசாலிகள்ன்றாரு. ஸ்லோகன், சதா மகிழ்ச்சி நிறைந்தவராக மற்றும் கவர்ச்சியின் மூர்த்தி ஆவதற்காக திருப்தியின் மணி பாகுங்கள்னு சொல்றாரு. திருப்தியா இருங்க. அப்பதான் வந்து அதாவது கடவுளே கிடைச்சிட்டாரு. இனிமேல் எனக்கு என்ன வேணும்? நான் வாழ்க்கையில தேடினது கடவுள் தான். அவரே எனக்கு கிடைச்சிட்டாரு. அவர் என் கூட இருக்காரு.
அவர்கிட்ட என்ன கேட்டாலும் கொடுக்க போறாரு. கொடுக்க மாட்டானா சொல்ல போறாரு? எல்லாமே அவர் படியா இருந்தது தான் நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப இருக்கிற செல்வம், வீடு, சொத்து, சுகம், உறவினர்கள் எல்லாம் எப்படி கிடைச்சதுன்னா போன சங்கம யுகத்துல, போன கல்பத்துல நம்ம பண்ண முயற்சிக்கான பலன் தான் இந்த கடைசி பிறவி வரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதுக்கு மேல என்ன வேணும்? அவர் ஒண்டிதான் இல்லாம இருந்தாரு 63 பிறவியா, இப்ப அவரே கிடைச்சிட்டாரு. இதுக்கு மேல எனக்கு என்ன அப்படின்ட்டு திருப்தியா இருங்க. மகிழ்ச்சி நிறைந்தவராக மற்றும் கவர்ச்சியின் மூர்த்தியாக ஆகுங்க. அப்பதான் உங்களை நோக்கி எல்லாரும் வருவாங்கன்றாரு. அவ்யக்த சமிஞ்சை சகஜயோகி ஆக வேண்டுமென்றால் பரமாத்மா அன்பின் அனுபவி ஆகுங்கள். கர்மத்தில், வார்த்தையில், தொடர்பு சம்பந்தத்தில் அன்பு மற்றும் நினைவு, ஸ்மிருதி அல்லது ஸ்திதியில் மூழ்கி இருக்கணும். ஒருவர் எவ்வளவு அன்பானவராக இருக்கிறாரோ அவ்வளவு அன்பில் மூழ்கியவராக இருக்க முடியும். இந்த அன்பில் மூழ்கிய ஸ்திதியை மனித ஆத்மாக்கள் ஐக்கியமாகிவிடும். ஜோதியோட ஜோதி கலந்துருச்சுன்னு சொல்றாங்கல்ல, அந்த நம்ம இப்ப பாபா அன்புல மூழ்கி இருக்கிறோம்ல, அந்த ஸ்திதியை தான் அவங்க அப்படி சொல்லிட்டாங்க. ஆத்மா ஜோதியோட ஜோதி ஜோதியோட கலந்துருச்சு. அதாவது ஆத்மா பரமாத்மாவோட ஐக்கியமாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் ஆகாது. பாபா பரமாத்மா அவர் தனியா இருக்காரு, நம்ம ஆத்மா நம்ம தனியா இருக்கும். ரெண்டு பேரும் எப்படி கலக்க முடியும்? ஒரு அப்பா மகனும் கலக்க முடியுமா? அவர் வேற நம்ம வேற. அந்த மாதிரிதான் லௌகீகத்திலே அப்பா ஒரு தனியா இருப்பாரு, பையன் தனியா இருப்பான். அந்த மாதிரிதான் இங்க ஆத்மா பரமாத்மா தனித்தனி, ஐக்கியமாகாது இல்லையா? நம்ம இப்ப அன்புல மூழ்கி இருக்கிற ஸ்திதியை தான் அப்படி சொல்லிட்டாங்கன்றாரு. ஆத்மா ஐக்கியமாகிவிடும் அவஸ்தா என்று சொல்லிட்டாங்க. பாபா மீதான அன்பை முடித்துவிட்டு வெறுமனே மூழ்கி இருக்கும் லீன் என்ற வார்த்தையை மட்டும் பிடித்து கொண்டனர். அதாவது பரமாத்மா மீதான அன்புன்ற வார்த்தையை விட்டுட்டு லவ்லின் அவஸ்தான்னு நம்ம இப்ப சொல்றோம்ல. லவ்லின்னா மூழ்கி இருங்கன்னு பாபா சொல்றாரு. மூழ்கி இருங்க, பாபா அன்புல மூழ்கி இருங்க, வெளி உலகமே உங்களுக்கு தெரியாது அப்படின்னு பாபா சொல்றாருல்ல. வெளியில என்ன நடந்தாலும் உங்களுக்கு பிரச்சனையே தெரியாது. ஏன்னா நீங்க பாபா அன்புல மூழ்கிருங்க, ஆத்ம உணர்வுல இருந்து பரமாத்மா அன்புல மூழ்கிருங்கன்னு சொல்றாருல. அந்த லீன் என்ற வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு ஜோதியோட கலந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. குழந்தைகள், நீங்கள் பாபாவின் அன்பில் மூழ்கி இருப்பீர்களானால் மற்றவர்களையும் சுலபமாக தங்களுக்கு சமமாக மற்றும் பாபாவுக்கு சமமாக ஆக்க முடியுன்றார். நீங்க அன்புல மூழ்கினாதான் உங்க கூட இருக்கிற எல்லாரையுமே உங்களால பாபாவுக்கு சமமா ஆக்க முடியும், உங்களுக்கு சமமாவும் ஆக்க முடியும்னு சொல்றாரு. நீங்க மாற மாறதான் உலகம் மாறும்ன்றார். ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.